நல்லாவே ஆடிக்கலா இருக்கும். ஓ அதுவா? Good morning to all. Happy to see you all. I'm a retired professor from Sharda College. Sharda College தெரியும் இல்லைங்களா? The botany professor. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக கொஞ்சம் நீட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ தமிழ் அவ்வளவா இதாகாது. தமிழ் மீடியம் நிறைய பேர் இருக்கீங்களா? 2 பேர். நீங்களாம் கொஞ்சம் இங்கிலீஷ் புரிஞ்சுக்குவீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுறேன் நான். அப்புறம் எப்படி எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுனீங்க? பப்ளிக் எக்ஸாம்ஸு நல்லா எழுதுனீங்களா? ஈஸியாக இருந்ததுங்களா? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ வந்து பாட்னி தான் நான் எடுக்க போகிறேன். அதாவது பாட்னி ஜுவாலஜி மிங்கிள் பண்ணி எடுப்போம். ஒரு சார் எடுக்கிறாரு. ஸோ மிங்கிள் பண்ணி எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து லிவிங் வேர்ல்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் காமன் கூலாக ஏன்னா 30 டேஸ் தான் நம்ம கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான் நம்ம போகிறோம். ஆல்ரெடி சின்ஸ் யூ ஹவ் ஃபினிஷ்ட் யுவர் ரிட்டன் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் இனஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா வி டோன்ட் ஹாவ் டைம். ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு கொரோனா வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருந்தது. இப்போ வந்து ஏர்லியராகவே உங்களுக்கு வந்துருச்சு. அதனால வந்து நமக்கு 30 டேஸ் டைமு, பட் வாஸ்ட் போர்ஷன். But luckily you are having some deleted portion and added portion also. So based on that we will rush up. Okay, so suppose if you have any doubt, please stop and ask. Okay, if I am having answer, I will be telling on the spot. Otherwise I will clarify the doubt and tell you next day. Okay, so எப்பயுமே வந்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது மோர் தென் அட்டென்ஷன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து காமன் கூல் அண்ட் கம்போஸ்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் நம்ம என்ன படிக்கிறோமோ அது வந்து மைண்ட்ல அப்படியே பிரெயின்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அதே நம்ம வந்து டென்ஷனோட படித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க டென்ஷன் நீங்க உங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பிரெயின்ல இருந்து அது எல்லாமே வேனிஷ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தட் ஒன்லி இது நான் ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். ஓகேங்களா? லெட் சக்சஸ் பி யுவர் நாய்ஸ். யூஸ்வலாக சக்ஸஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். ஓகேங்களா? ஸோ நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து சத்தம் மட்டுமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நமக்கு வந்து நாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ விஷ் யூ ஆல் குட் லக் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே தெரியுமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து இதில் இருந்தது. ஓகேங்களா? 3 hours and 20 minutes. தெரியுங்களா? எஸ், ஓகே. ஸோ 200 கொஸ்டின்ஸ் வரும்ன்றது தெரியுங்களா? ஸோ 180 கொஸ்டின்ஸ் வில் ஹாவ் டு பி ஆன்சர். அண்ட் டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720 மார்க்ஸ். ஆல் த கொஸ்டின்ஸ் வில் பி multiple choice questions only, and this also plus 4 marks for each correct answer and -1 for incorrect answer. So languages actually it is taking place in 13 languages. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா segregation பார்த்தீங்க அப்படின்னா this also just for your information sake I am telling botany 35 plus 15, அதாவது section A section B ன்னு இருக்கும் இல்லைங்களா? 35 plus 15 and 180. ஓகேங்களா? maximum marks to be attempted. For geology also same, chemistry is also the same, physics the same section. So total 720 and out of 200 180 questions need to be attempted. Okay, so அதே தான் திருப்பி சொல்லியிருக்கேன். as per the NEET exam pattern there will be 50 questions from each of the 4 subjects: physics, chemistry, botany, geology. இது பண்றீங்க. There will be 2 sections in each subject, section A and section B. Section A will account for 35 questions and section B will have 15 questions. So the candidates will have to attempt only 10 questions from அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த பாஸ் மார்க்? இது வந்து இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் இன் எவ்ரி இயர். அது வந்து உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? பட் ஜென்ரலாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்க அனலிஸ்ட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க இந்த 2024க்கு. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர்ஸ் டேட்டா.
அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் நீடட் டு ஸ்கோர் பிட்வீன் 720 அண்ட் 137 டு பாஸ். அதாவது 720ல 137 டு பாஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். வைல் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஹேட் அ பாசிங் ரேஞ்ச் ஆஃப் 136 டு 107. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை நான் முதல் சொன்னதே தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் இந்த தடவை எப்படி வருதோ அதுக்கு ஏத்தாப்படி உங்களுக்கு அது மாறும். திஸ் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் ஒன். பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் டேட்டா அவங்க வந்து ஒரு அனாலிசிஸ், ஒரு ஃபோர்சீன் அனாலிசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும் இந்த தடவை கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், எந்தெந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், எந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க சான்ஸ் உண்டு. இதுவும் அகெயின் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷனுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. ஓகேங்களா? ஸோ சீயிங் அண்ட் அனாலிசிஸ், நீட் எக்ஸாம் பேட்டர்ன், டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஈச் கொஸ்டின் பேப்பர். இப்போ ஓவரால் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா 2024ல இட் இஸ் ஈஸி டு மாடரேட். அப்போ டிஃபிகல்ட்டா இருக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது அப்படிங்கிறது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பத்தி நமக்கு தேவையில்லை. பயாலஜி டிஃபிகல்ட்டி லெவல் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி பட் லெங்தி. ஓகேங்களா? ஈஸி பட் லெங்தி. லெங்தி அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசேஜ் லெவல்ல, ஓகேங்களா, கேஸ் ஸ்டடி லெவல்ல அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் டிஃபிகல்ட் செக்ஷன் கெமிஸ்ட்ரி, ஈஸியஸ்ட் செக்ஷன் ஜுவாலஜி அண்ட் பாட்டனி. ஸோ தட் இஸ் அன் ஆடட் மெரிட் நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஜுவாலஜி அண்ட் பாட்டனி இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் இதுதான். ஓகேங்களா? ஸோ டிஃபிகல்ட் செக்ஷன் இங்க ஈஸின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க பாருங்க கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்டனி எதுல கொண்டு வந்திருக்காங்க? டிஃபிகல்ட் செக்ஷன்ல. ஸோ டாபிக்ஸ் வித் ஹை வெயிட்டேஜ் இன் பாட்டனி, பயோமாலிகுல்ஸ், பிளான்ட் பிசியாலஜி அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வாஸ்ட் சப்ஜெக்ட், அதனால இப்போ வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஜுவாலஜில பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் பிசியாலஜி, ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ குட் அட்டம்ப்ட் வந்து இவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிறது. அகெயின் அது வந்து அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு சில போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஆடட் ஆகிருக்கு. அது லாஸ்ட்ல நான் கொடுத்துருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சி. ஒரு யூனிட்லையும் பர்டிகுலரா அந்த சப் டாபிக்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டலா நம்ம பார்க்க போற ஜெனரல் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், பிளான்ட் பிசியாலஜி, ஹியூமன் பிசியாலஜி. இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் இன் பர்சன்டேஜ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதே டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கும். அதே பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷனுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா அதோட வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டோட்டல் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு பாத்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின்ஸ் வரும். அதே லிவிங் வேர்ல்டு மட்டும் நீங்க தனியா எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த செக்ரிகேஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த வெயிட்டேஜ் அண்ட் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து வேரி ஆகும். ஸோ ரீப்ரொடக்ஷன், ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், இக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட். இதுதான் வந்து டோட்டல் இது வந்து நம்ம பார்க்க போறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வி ஆர் கோயிங் டு சி லிவிங் வேர்ல்ட். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஆல்ரெடி யூ ஆல் நோ திஸ். ஓகேங்களா? எனிஹவ் ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சேக் ஐ ஹவ் ப்ரொவைடட். ஸோ ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்ல்டுல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் வாட் ஆர் ஆல் த கிரைட்டீரியா ஃபார் லிவிங், வாட் ஆர் ஆல் த பேசிக் கிரைட்டீரியா ஃபார் த லிவிங். அதுல ஒரு 5 பேசிக் கிரைட்டீரியா இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த 5 கிரைட்டீரியா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட் இஸ் லிவிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ளார நம்ம போகும்போது நமக்கு ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு டீடைலா சேலியன் ஃபீச்சர்ஸ்ல நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கிளாசிபிகேஷன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நம்ம இந்த லிவிங் வேர்ல்டுல நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா த டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஓகேங்களா? எப்படி வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றாங்க, அதோட ஹையரார்கி என்ன, ஒரு ஹையரார்கியும் எப்படி வந்து உங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்படுது, எதுக்குள்ளார வந்து வகைப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுதான் இந்த இதுல லிவிங் வேர்ல்டுல நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ ஏன்னா இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது. ஓகேங்களா? சோ மீதி 3 சப் யூனிட்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும்.
டோட்டலா 7% we are expecting. ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது, the life is a unique, we all know that. It is a different one. இல்லைங்களா? நான் லிவிங் அண்ட் லிவிங் அப்படின்னு பார்க்கும்போது லைஃப் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலானது இல்லைங்களா? ஸோ இட் இஸ் a unique காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் இல்ல அப்படின்னா நமக்கு இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறதே வந்து இந்த எர்த்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்ப லிவிங் ஆர்கானிசம்ஸோ இல்ல லைஃபோ வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். நம்ம என்ன நினைப்போம், கார்பன் டை ஆக்சைடு வேணும், ஆக்சிஜன் வேணும், வாட்டர் வேணும், அப்படிதான் அந்த பஞ்சபூதங்களை தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஒரு லைஃப்னா அதுதான் வேணும் எர்த்ல எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு. ஆனா அதை விட முக்கியம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். ஒரு லைஃபையோ ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸையோ வழி நடத்துறது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாலிகூல்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் எக்ஸ்பிரஸிங் த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் which lead to. ஸோ லைஃபுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம்? growth. ஓகேங்களா? ஸோ அந்த growthக்கு பேசிக் யாரு? இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறாங்க? த்ரூ த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஜென்ரலா நம்ம எப்படி கூப்பிடுவோம், அதை எப்படி சொல்லுவோம்? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறத there are various types of chemical reactions, isn't it? அந்த various chemical reactions ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். What are all the types of chemical reactions that are present in plants? எனக்கு பாட்னியில இல்லைன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது அதுக்கு ஒரு வேர்டு நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா? அது என்னது? It is a type of chemical reaction. All chemical reactions comes in one word. Is it not metabolism? இந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் எப்படி நடக்குது? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமா நடக்குது. அப்படிதானே? ஒரு 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 மாலிகூல் வந்து ஒரு காம்பவுண்டா மாறணும் அப்படின்னா அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஒரு 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 எலமெண்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளா பிரசன்ட் ஆகிருக்கிறதுக்கும் அது வந்து காம்ப்ளெக்ஸா மாறி காம்பவுண்டா மாறுறது தான் என்னன்னு சொல்றோம்? காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆட்டம் அப்படி நம்ம போகணும். ஓகேங்களா? அது மாதிரி ரொம்ப டீடைலா நான் போகல. ஓகேங்களா? சோ மாலிகூல்ஸா இருக்கும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட்னு வச்சுக்கோங்களேன். சோடியம் தனியா இருக்கும், குளோரைட் தனியா இருக்கும். ஓகேங்களா? அது ரெண்டும் தனியா இருக்கும்போது மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணி வரும்போதுதான் நமக்கு என்ன யூஸ் ஆகுது? ஆஸ் அ சால்ட் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்போ ஒரு லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் நடக்கும் போதுதான் நமக்கு அந்த லைஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியுது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஜென்ரலா எப்படி சொல்றோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அந்த மெட்டபாலிசம் அப்படின்னு ஒண்ணு இல்லாம இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்லாம அந்த லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோ அதுதான் நமக்கு என்னத்துக்கு லீட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா growth. growthக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சைல்டு பிறக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து growth. அதுக்கப்புறம் வளர்றோம், பிரத்தோ ஆர் லெங்தோ, வாட்எவர் மேபி, அனிமல்ஸா இருக்கட்டும், பிளான்ஸா இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான். ஓகேங்களா? growthக்கு அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கும் அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்ற கேரக்டர் வரும். அந்த growthஓ அந்த டெவலப்மெண்ட்டோ அந்த ஸ்டேஜ்ல அவ்வளவு உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? பட் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ்னஸ் பக்காவா இருந்தா மட்டும்தான் இது கம்ப்ளீட் ஆக முடியும். எது? growth அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? சோ the growth and development followed by complete responsiveness. ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்ன? என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிறது. ஓகேங்களா? அடாப்ட் ஆனாதானே எந்தெந்த பிளான்ட் எங்கெங்க வளரணும், எந்தெந்த அனிமல்ஸ் எந்தெந்த சூழ்நிலையில வளரணும், இருக்க முடியும். இப்ப நீர்வாழ் தாவரங்களோ இல்ல நீர்வாழ் உயிரினங்களோ இங்க வந்து நிலத்துல வாழ முடியாது. ஓகேங்களா? சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு டைப் ஆஃப் அடாப்டேஷன் டு அன் என்விரான்மெண்ட். அடாப்டேஷன் டு அன் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச். இப்ப நமக்கு மார்ச்லயே எப்படி இருக்கு? பயங்கர சம்மர் இருக்கு. ஆனா யூஸ்வலா எப்படி இருக்கும்? ஏப்ரல் மேல தான் ஹையரா இருக்கும். இதெல்லாம் வந்து என்னது? சேஞ்சஸ் இன் தி என்விரான்மெண்ட். அப்ப அந்த சேஞ்சஸ் இன் தி என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம லிவிங் பீயிங்ஸ் என்ன பண்றோம்?
அடாப்ட் பண்ணிக்கிறோம். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆஃப்டர் த growth and development we are adapting to the changing environment. ஓகேங்களா, அததான் ரெஸ்பான்சிவ்னஸ் கரெக்டா சொல்றோம். அண்ட் தென் அடாப்டேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ கரெக்டா அடாப்டேஷன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு லைஃப் வந்து எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்ல வந்து முடியுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் 5 கிரைட்டீரியா சொன்னேன். growth, ஒரு லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் growth, development, responsiveness, adaptation and reproduction. ஓகே, கிளியர்? ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவா போவேன். பட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஏன்னா இது வந்து சின்ன போர்ஷன், மற்ற போர்ஷன்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகேங்களா, ஓகே. இப்ப ஏதாவது நடுவில் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேளுங்க. ஓகேங்களா, நான் எது மட்டும் இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லைஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லைஃபுக்குள்ளார யார் வராங்க? லைஃப் அப்படிங்கிறது என்னது? இட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ லிவிங் ஆர்கானிசம். அப்படிதானே? இட் கான்ஸ்டிடியூட்ஸ் அ லிவிங் ஆர்கானிசம். சோ தி லிவிங் ஆர்கானிசம்ஸோட கேரக்டர் என்ன? எப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து லிவிங் அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா இந்த ஏர்த்ல வந்து இட் கம்ப்ரைசஸ் ஒன்லி 2 மெட்டீரியல். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸுக்கு மட்டும்தான் நம்ம என்ன இருக்குன்னு சொல்றோம், லைஃப் இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ அந்த லைஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன பாராமீட்டர் இருக்கணும்? ஒரு லைஃப் இருக்கு, ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு லைஃப் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருந்தா நீ அதை லிவிங் ஆர்கானிசம்ஸ்னு சொல்வ? புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்? செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், தானா உருவாகணும், மல்டிப்ளை ஆகணும், தானா உருவாகணும். நெக்ஸ்ட் இவால்விங், ஒரு இதுல இருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு போகணும். ஓகேங்களா, அப்படி பரிமாணத்துக்கு போனாதான் எவல்யூஷன் நடந்தாதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம முன்னேற முடியும். ஓகேங்களா, சோ எந்த ஒரு ஆர்கானிசமும் எவல்யூஷன் அப்படின்ற ஒரு பாராமீட்டர் இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸிஸ்டிங் லைஃப் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கறது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். சோ இவால்விங் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங், தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிறது. நான் லிவிங் திங்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்ம தான் ஒழுங்குபடுத்தணும். ஆனா லிவிங் திங்ஸுக்கு என்ன கேரக்டர் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆகணும், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவால்வ் ஆகணும். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் போது அதோட ரிசல்டன்ட் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவல்யூஷன். எந்த ஒரு பொருள் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகுதோ அந்த பொருளோட ரிசல்டன்ட் ப்ராடக்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவல்யூஷன். அப்படிதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறது அவங்களோட ஜீன் இது உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும் போதுதான் அடுத்த எவல்யூஷன் நடக்குது. சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசமே இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஃபர்ஸ்ட் திங் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், நெக்ஸ்ட் ஸ்டெப் எவல்யூஷன், நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த எவல்யூஷன் மூலியமா தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிறது. அது வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங். ஓகே, self-regulating interactive system capable of responding to external stimuli. நாம அதை சொன்னோம் பாத்தீங்களா, ரெஸ்பான்சிவ்னஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அப்படிங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைங்கிறவங்க யார் யாரெல்லாம் வருவாங்க? புறத்தூண்டுதல், புறத்தூண்டுதல்கள். ஓகேங்களா, இப்ப ஒரு ஆர்கானிசம் வந்து நம்ம இங்க ஏர்த்ல இருக்கோம் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் இல்லைங்களா? இப்ப நம்ம எந்த ஒரு அடிப்படையில வந்து நம்ம இங்க இருக்கோம், ஏர்த்ல இருக்கோம்? ஒரே ஒரு பாராமீட்டர் தான். நோ, ஒரு முக்கியமான இப்ப நம்ம வந்து இந்த ஏர்த்ல நடந்துட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், மத்ததெல்லாம் அதோட கிளைகள் தான். ஒரே ஒரு காரணம் என்ன? நம்மளோ இல்ல தாவரங்களோ இல்ல அனிமல்ஸோ, இவங்க தானே லிவிங் பீயிங்ஸ், மத்தவங்க யாரும் இல்லை தானே. நம்ம 3 பேரும் நம்ம இந்த உலகத்துல இந்த ஏர்த்ல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணகர்த்தா யார்? மத்தவங்க எல்லாம் அப்புறமா, மத்தவங்களும் இருக்காங்க. இஸ் இட் நாட் a gravitational force? அது இல்ல அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டையை பிச்சிட்டு இருப்போம் இல்லையா? இங்க போறாங்க இல்லையா மேல, எப்படி போறாங்க? ஃப்ளோட் ஆயிட்டே போறாங்க. ஏன்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்ல, எதுவும் ரெகுலரைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ ஒரு உயிரினம் இந்த உலகத்துல ஒழுங்கா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்கோ எவல்யூஷனோ இல்ல
செல்ஃப் ரெகுலேஷனுக்கு முக்கிய காரணகர்த்தா வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷன். அதனாலதான் நம்ம நடக்கிறோம். உயிரினங்கள் எல்லாம் நிலத்திலயோ நீர்லயோ ஓகேங்களா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிளான்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதிர்த்துதான் உங்களுக்கு வந்து அது வளருது. தண்ணி எப்படி மேல போகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்டா தான் போகுது. ஓகேங்களா? சோ தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் த மெயின் ரீசன். அவங்க யாரு? டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. They are also playing a great role in the life or living beings. So temperature இருக்கலாம், விண்டா இருக்கலாம், ஹியூமிடிட்டியா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம். இவங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனா யாரு? என்விரான்மெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை தான். சோ ஒரு பிளான்ட் வளருதோ இல்ல ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ இல்ல ஒரு உயிரினங்கள் ஓகேங்களா அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே they have to respond to the external stimuli. இன்டர்னல் ஸ்டிமுலை அது அப்புறமா. இன்டர்னல் ஸ்டிமுலை அப்படிங்கும் போது யார் வந்துடுறாங்க? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், மெட்டபாலிசம், அவங்க தனி. ஓகேங்களா? ஓகே. So the properties of living organisms. First one, growth, reproduction, metabolism, cellular organization, consciousness. ஓகேங்களா? So the first growth. Growth அப்படிங்கிறது என்ன? What is a definition? இது ஒரு important question. ஓகேங்களா? What is a growth? Growth எப்படி நீ டிஃபைன் பண்ணுவ? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னு லென்த் வைஸாவோ இல்ல பிரெத் வைஸாவோ வளர்றது தான் ஒரு growth அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பேரனா நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே நம்ம மைண்டுக்கு அதுதானே வரும். ஒரு growthனா ஒன்னு நெடுன்னு வளருவாங்க இல்லாட்டினா அகலத்துல வளருவாங்க அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனா that is not the growth. ஓகேங்களா? It is the increase in number and mass of cells by cell division. நம்ம சொல்றோம் இல்லையா உயரமா வளர்றோம் பிரெத்ல வளர்றோம் அப்படின்ட்டு, அதுக்கு காரணகர்த்தா யாரு? ஓகேங்களா? யாரு? செல் டிவிஷன். செல்லு எந்த அளவுக்கு பகுப்படையுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன ஆகும்? growth கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் இன் நம்பர், மாஸ் ஆஃப் செல்ஸ். நம்பரும் இன்க்ரீஸ் ஆகணும், மாஸும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் ஒரு டோட்டல் growth வந்து கம்ப்ளீட் ஆகும். இது இன்க்ரீஸ் இன் நம்பரும் மாஸும் இன்க்ரீஸ் ஆகுறது எதனால? செல் டிவிஷனால. மைட்டாசிஸ் மியாசிஸ் நம்ம படிப்போம் இல்லைங்களா? அந்த டிவிஷனால. ஒரு சிலது மைட்டாசிஸ்னால நடக்குது, ஒரு சிலது மியாசிஸால நடக்குது. மெயினா லிவிங் பீயிங்ஸ்ல நடக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு மியாசிஸ் ரிடக்ஷன். ஓகே, சரியா போறேனா? கிளியர்? எஸ். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் பிளான்ட்ஸ்லயும் அனிமல்ஸ்லயும் growth அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்? இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் வந்து டியூ டு தி செல் டிவிஷன் ஒரு growth நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்க முடியும்? ஓகேங்களா? இன் பிளான்ட்ஸ் growth continues throughout their lifespan. ஆமாவா? In animals growth is only up to certain age. However, cell division occurs to replace lost cells. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, in plants growth continues throughout their lifespan. What do you mean by lifespan? lifespan எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்க பிளான்ட்ஸ்ல? throughout their lifespan டெத் வரைக்கும் அவங்களுக்கு growth இருக்கா என்ன பிளான்ட்ஸ்க்கு? அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிளான்ட்ஸ்க்கு throughout their lifespan. லைஃப்ஸ்பேன்னா என்ன? வாழ்நாள் முழுவதும். அப்படியா? இறக்குற வரைக்குமா அது வந்து அது இதாகுது, growth ஆகுது? இல்லையே. அப்ப அந்த லைஃப் ஸ்பேனுங்கிறதுக்கு என்ன மீனிங்? அந்த லைஃப் ஸ்பேன் பிளான்ட்ஸ்ல எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றோம்? ஆனுவல், பையனியல், பெரனியல். ஆமாவா? லைஃப் ஸ்பேனுங்கிறது அதுதான். ஆனுவல்னா 1 வருடம், பையனியல் 2 வருடம். அதுக்கப்புறம் அது செத்துடும் இல்ல, அதோட growth கம்ப்ளீட் ஆகுறது அதோட ஒரு வருஷத்துல. ஆனுவல் அப்படிங்கிறது 1 வருஷத்துல அதோட growth கம்ப்ளீட் பண்ணிக்கும். எப்படி? 6 மாசம் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணும், அடுத்த 6 மாசம் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணும். அதாவது ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இல்ல, பேஸ், PHASE, பேஸ், அதை கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு growth அதெல்லாம் இருக்காது. 1 இயர். அதான் அதோட லைஃப் ஸ்பேன். பைனியல்ங்கிறது 1 வருஷம் வெஜிடேட்டிவ், 1 வருஷம் ரீப்ரொடக்டிவ்.
பெரனியல் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ். ஒரு பிளான்ட்லயும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலது 5+5 இருக்கும். ஒரு இதுல 3+5 இருக்கும். ஓகேங்களா? சோ இட் டிஃபர்ஸ். பெரனியல் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அதுதான் அதோட லைஃப் ஸ்பேன். ஓகேங்களா? பிளான்ட்ஸோட இன் அனிமல்ஸ் growth is only up to a certain age. இது நம்ம இந்த கிளாசிபிகேஷன் சொல்றோம் இல்லையா? மேமல்ஸ் சொல்றோம், கார்டேட்டா சொல்றோம், இன்வெர்டபிரேட்டா சொல்றோம், வெர்டபிரேட்டான்னு சொல்றோம். ஒரு இதுக்குமே வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி நம்ம இப்ப பிளான்ட்ல ஆனுவல் பைனியல் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸ்லயும் அதோட இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ அது அதோட growth. However, cell division occurs to replace lost cells. அப்ப growth முடிஞ்சிருச்சு அப்படின்னா செல் டிவிஷன் அக்கர் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? செல் டிவிஷன் எதுக்காக நடக்குதுன்னு முன்னாடி பார்த்தோம். growth constitutes increase in the number of cells and mass அப்படின்னு சொன்னோம். அப்போ இது growth கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செல் டிவிஷன் நடக்காதா? இட் இஸ் நாட் சோ. இப்ப நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு வூண்ட் ஆகுது. ஓகேங்களா? அது ரிப்பேர் ஆயிடுது அப்படின்னா அது எல்லாம் க்ளோஸ் ஆகி எல்லாம் இதாயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? செல் டிவிஷன். அப்போ செல் டிவிஷன் மட்டும் ஓகேங்களா? அதுக்குரிய மகத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனிசம் சாகர வரைக்கும் கண்டினியூஸா ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அது செல் டிவிஷன் மட்டும். சர்டன் பீரியட் வரைக்கும் growth கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் செல் டிவிஷன் பக்ரஸா இருக்கும். அதுக்கப்புறம் எப்ப நெசசரியோ தென் அண்ட் தேர் நவ் அண்ட் தென் எப்ப தேவைப்படுமோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ஓகேங்களா அப்ப மட்டும் அந்த செல் டிவிஷன் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? செல் டிவிஷனுக்கு மட்டும்தான் என்ன யூனிக்னஸ் இருக்கு, என்ன மகத்துவம் இருக்கு? லாஸ்ட் வரைக்கும் வெதர் இட் இஸ் அ பிளான்ட் ஆர் அனிமல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட வர்றது யாரு அப்படின்னா செல் டிவிஷன். அதனாலதான் அவங்கள ஆக்டிவ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? மெரிஸ்டம் அப்படின்னா கெப்பாசிட்டி டு டிவைட் டில் த எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இவங்களை செல் டிவிஷன் இவங்களை எல்லாம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். மெரிஸ்டம்ஸ் பிளான்ட் அனாட்டமில நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஓகே, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஓரளவுக்கு நான் தமிழ்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்லி த growth இஸ் த இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் சைஸ் நம்ம சொன்னோங்களா? ஓகே, மாஸ் அண்ட் சைஸ்க்கு ரொம்ப ஒன்றும் நமக்கு வந்து வித்தியாசம் கிடையாது. சைஸ் அப்படிங்கிறது எப்படி வேணா உங்களுக்கு ப்ரொலாங் ஆகும். மாஸ் அப்படிங்கிறது டென்சிட்டி அந்த வயசுலயும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதனால அவங்க வந்து அனதர் வேர்ட் அவங்க புட்டின் பண்ணிக்கிட்டாங்க சைஸ் அப்படிங்கிறது. சோ தட்ஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் growth இருக்கா, நான் லிவிங் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் லிவிங்க்கு எப்படி இருக்க முடியும் growth அப்படிங்கிறது? ரேர் இல்லைங்களா? ஆனா எப்படி நம்ம சொல்லலாம் அத? ஓகேங்களா? சோ தட்ஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ grow. சர்ஃபேஸ் அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல். இதுக்கு வந்து எப்படின்னா இப்ப நம்ம இது பார்த்தது எல்லாமே இன்டர்னல். ஆமா தானுங்களே? செல் டிவிஷன் எல்லாமே எப்படி நடக்குது? இன்டர்னல். ஓகேங்களா? இப்ப நான் லிவிங் திங்ஸ்க்கு எப்படி நடக்கும்? உள்ளுக்குள்ளார அதுக்கு எதுவுமே இல்ல. செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருக்கா? நான் லிவிங் திங்ஸ்க்கு உள்ளுக்குள்ளார செல்லுலார் ஆர்கனைசேஷன் கிடையாது. அதனால செல் டிவிஷன் நடக்க சான்ஸ் இல்ல. அப்ப அவங்க எல்லாம் growth ஆக மாட்டாங்களா அப்படின்னா அவங்க growth ஆவாங்க. அதை எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா பை த டெபாசிஷன் ஆஃப் the things on the external surface of the body. அது எதுவா வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? அதோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்ல எப்படி டெபாசிட் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரென்சிக் growth அப்படின்போம். ரெண்டு டைப் ஆஃப் growth இருக்கு. ஒண்ணு வந்து இன்ட்ரென்சிக் growth, இன்னொன்னு வந்து இன்ட்ரென்சிக் அப்படின்னா இன்டர்னலா நடக்கிறது, எக்ஸ்ட்ரென்சிக் அப்படின்னா எக்ஸ்டர்னலா நடக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நடக்குது இல்லைங்களா நான் லிவிங் திங்ஸ்ல மேல டெபாசிஷன் ஆகுறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்டென்சிவ் growth அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் வந்து எக்ஸாம்ல வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏன்னா லாஸ்ட்ல இந்த கிளாஸை முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா நீங்க வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து இஃப் தெர் இஸ் எனி உங்களுக்கு ஏதாவது வேற விதமா நான் சொல்லி தரணும் இல்ல இதே மாதிரி பேட்டர்ன்ல சொல்லி தரணும் அப்படின்னா அதுவும் நீங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல் சொல்லிட்டோமா? சர்ஃபேஸ்ல அக்குமுலேஷன் ஆஃப் மெட்டீரியல் எங்க நடக்கும்? நான் லிவிங் திங்ஸ்ல நடக்கும். ஓகேங்களா? சோ growth is not a defining property of living organisms. அதுக்கு மட்டுமே உண்டானது கிடையாது. லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டுமே உண்டானது கிடையாது. நான் லிவிங் ஆர்கானிசம்லயும் இருக்கு. ஓகேங்களா? பட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இன் லிவிங் ஆர்கானிசம் growth is from inside. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி growth is from inside. சோ growth முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன். சோ ரீப்ரொடக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் a production of progeny. progeny என்ன? ஆஃப் ஸ்பிரிங்.
அடுத்த தலைமுறை. ஆமா தானுங்களே, அடுத்த தலைமுறை ப்ராஜெனி ஹேவிங் ஃபீச்சர்ஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். அவங்கள தானே நம்ம சொல்லுவோம் ப்ராஜெனியோ ஆஃப்ஸ்பிரிங்கோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனோ எப்படி பேரண்ட் ஒத்து இருந்தா மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவங்கள அடுத்த தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது எப்படி நடக்குது அப்படின்னா the passing on the information, genetical information from one generation to another generation. அது வந்து நம்ம செல் இதுல படிப்போம், செல் ஸ்ட்ரக்சர் இதுல. ஓகேங்களா? சோ இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும் போது பிளான்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டு மோட் இருக்கு. ஓகேங்களா? தமிழ்ல வந்து கலவி இனப்பெருக்கம், கலவி அல்லாத இனப்பெருக்கம். கரெக்டா? ஓகே. சோ பால் இனப்பெருக்கம்னு இருக்குல்ல, பால் இனப்பெருக்கம்னு இருக்கு, பால் இனப்பெருக்கம். ஓகே. So in multicellular organisms, reproduction refers to the production of progeny possessing features more or less similar to those of parents. ஓகேங்களா? சோ ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதோட ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when they are similar to the parents. ஓகேங்களா? அதுதான் வந்து ரிசல்டன்ட் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை செக்ஷுவல் மோட் ஆர் ஏசெக்சுவல் மோட். ஓகேங்களா? சோ சம் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மேத்ஸ் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க இல்லையா, ஒரு ஜீனஸ் கிங்டம் கொடுத்து உங்களுக்கு அது வந்து எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வாஸ்ட். அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம ரெண்டு டைப்ல மட்டும்தான் நம்ம சொல்லுவோம், அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்காது. அதே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிராக்மெண்டேஷன் மூலியமா நடக்குதா, ஃபிஷன் மூலியமா நடக்குதா, பட்டிங் மூலியமா நடக்குதா, ரீஜெனரேஷன் மூலியமா நடக்குதா அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த எக்ஸாம்பிள படிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மூலியமா ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து பஞ்சை. ஓகே. சோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க பட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ். இட் இஸ் நாட் அ செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ். இந்த பஞ்சையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ஸ்போர்ட்ஸ்னு தனியா ஒரு குரூப்லயும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு அந்த பஞ்சையில உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கும், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பட்டிங் அப்படிங்கிறது என்ன, the whole plant body இருக்கு இல்லைங்களா, ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரால எஸ்பெஷலி தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட். ஓகேங்களா? அந்த ஒன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அட் த டிப். ஹைட்ரால வந்து பாத்தீங்கன்னா சைட்ல, ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிப்ல. ஓகேங்களா? அது என்ன ஆகும் அப்படின்னா க்ளீவ் ஆகும். ஓகேங்களா? பேரண்ட் பாடியில இருந்து செப்பரேட் ஆகி அந்த சின்ன பட் வந்து இன்னொரு ப்ராஜெனியா மாறும். அதுக்கு பேர் தான் பட்டிங். சோ அப்போ பேரண்ட் பாடியில இருந்து ஒரு பார்ட் வந்து ப்ராஜெனியா மாறுது. ஓகேங்களா? அது வந்து பட்டிங். ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா பெஸ்ட் எக்ஸாம்பிள். ட்ரூ ரீஜெனரேஷன் எக்ஸாம்பிள் பிளனேரியா. பிளனேரியாங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட் வர்ம்ஸ். எப்படி வேணா கொஸ்டின் வரலாம், பிளனேரியாவும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாட் வர்ம்ஸ்னு கேட்கலாம். சோ ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பிளான்ட் பாடி வந்து ஃபர்ஸ்ட் டை ஆகிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு ரீஜுவனேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹோல் பிளான்ட் பாடியுமே அப்படியே ரீஜுவனேட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த பிராக்மெண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சர்டன் டைப்ஸ் ஆஃப் பஞ்சைல வந்து இந்த ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ் இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஒரு சில பஞ்சைல அண்ட் ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ். இந்த புரோட்டோனிமாங்கிறவங்க யாரு, மாசஸ்ல ஒரு குரூப். சோ அப்போ இந்த பிராக்மெண்டேஷன் டைப் ஆஃப் பிராக்மெண்டேஷன்ங்கிறது என்ன, எகைன் அந்த பட்டிங் மாதிரியே தான். ஓகேங்களா? இப்ப பட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்லயோ இல்ல சைட்ல இருக்கிற பாடியோ உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டா அப்படியே ஒரு பட்டு மாதிரி உங்களுக்கு அப்படியே தனியா வந்து உங்களுக்கு ப்ராஜெனி ஃபார்ம் பண்ணும், ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம் பண்ணும். பிராக்மெண்டேஷன் அப்படின்னா எங்க வேணா உங்களுக்கு பிராக்மெண்ட்ஸ் நடக்கும், ஹோல் பாடியில எங்க வேணா உங்களுக்கு அந்த பிராக்மெண்டேஷன் நடக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ல இருக்காங்க, ஒரு சில டைப் ஆஃப் பஞ்சை அண்ட் ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாஸ். இது வந்து மேத்ஸ் ஃபாலோயிங்லயோ இல்ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லயோ உங்களுக்கு நிறைய டைப் வந்திருக்கு. ஓகே. இது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்ல நம்ம பார்க்க போற ரீப்ரொடக்ஷன். In unicellular organisms, reproduction is synonymous with growth. Growth எப்படி நடக்குதோ அதுக்கு ஏத்தாப்படியே அந்த ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். ஏன்னா யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது வந்து ஒரு செல் தாவரங்கள். ஓகேங்களா? சோ அதை பத்தி நம்ம நிறைய ஒன்னும் இது பண்ண வேண்டியது இல்லை. There are many organisms which do not reproduce. ரீப்ரொடக்ஷன் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் இட் நெசசரி,
எல்லாத்துலயும் நடக்குதா அப்படின்னா there are some exception. எந்த ஒரு இதுக்குமே ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ நீங்க சொல்ல போனா 99% ஆஃப் த லிவிங் பீயிங்ஸ் வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங். நான் சொன்ன டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 99% ஆஃப் த லிவிங் பீயிங்ஸ், living organisms are capable of reproducing. எக்ஸெப்ஷன் எங்க வருது? அந்த 1%ல வராங்க. ஓகேங்களா? அந்த 1%க்குள்ளார யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூஸ், இந்த குதிரையோட வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜுவாலஜிக்கல் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ், இவங்க ஒர்க் மட்டும்தான் பண்ணுவாங்க. நீங்க அது சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. உழைக்கும் தேனீக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த உழைக்கும் தேனீக்கள் வந்து இட் டு நாட் ரீப்ரொடியூஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இன்ஃபெர்டைல் ஹியூமன் கப்புள்ஸ், நமக்கு தெரியும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ அது வந்து இன்ஃபெர்டைல் ஹியூமன் கப்புள்ஸ். சோ தேர் ஆர் மெனி ஆர்கானிசம்ஸ் which do not reproduceல இதுவும் ஒரு சில ரேரா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு சில இயர்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? hence reproduction also cannot be an all inclusive defining characteristics of living organisms. இப்ப இதுல பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் 5 டெஃபினைட் கேரக்டர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அது மோஸ்ட் டிஃபைனிங் இல்ல, there are an exception for 1% அப்படின்ற மாதிரி லாஸ்ட்ல வரும். ஓகேங்களா? சோ இப்ப எது பார்த்திருக்கோம்? growth and reproduction we have complete. ஓகே. இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் growth and reproduction ஆர் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பட்டிங் இது. ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு டயக்ராம் இங்க இது பண்ணிருக்கு. இதுதான் வந்து டிப்ல இவங்க வந்து இப்படி செப்பரேட் ஆகி இவங்க ஒரு ப்ராஜெனி இல்ல ஆஃப் ஸ்பிரிங்கா உங்களுக்கு மாறிடுவாங்க. growth and reproduction are same because they reproduce by cell division. இவங்க வந்து மியூல். ஓகேங்களா? இவங்க வந்து ஒர்க்கர் ஹனிபி. many organisms do not produce, hence the reproduction is not perfect defined. Next comes to metabolism. So ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் metabolism அப்படின்னா it constitutes the biochemical reactions. பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு ஒண்ணு லிவிங் திங்ஸ்ல இல்ல அப்படின்னா we cannot survive. We cannot survive. So இப்ப இந்த metabolism எடுக்கும்போது there are two types of metabolism. One is anabolism and another one is catabolism. அதாவது வந்து தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தோம் இல்லைங்களா, காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இது எப்படி நடக்குதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு, த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொன்னேன், மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஆர்கனைசேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். நான் சொல்ல வரதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா இட் இஸ் ஃபார் கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் ஆஃப் த மாலிகூல்ஸ் சொன்னோம். ஆனா இட் இஸ் நாட் சோ. ஓகேங்களா? இட் கான்ஸ்டிடியூட்ஸ் டூ டிஃபரெண்ட் ஃபேசஸ். ஒன் இஸ் அனபாலிசம் அண்ட் another one is catabolism. அனபாலிசம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் அப்படின்னா உருவாக்குறது, மாலிகூல்ஸையோ இல்ல காம்பவுண்ட்ஸையோ உருவாக்குறதுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா அனபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அனபாலிசம்கோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தசிஸ். அதே கெட்டபாலிசம் அப்படின்னா உருவான பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, சிந்தசைஸ்டு மாலிகூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து உடைவாங்க, பிரேக் டவுன் ஆவாங்க. எதுக்காக பிரேக் டவுன் ஆறாங்க? கஷ்டப்பட்டு உருவான பொருட்கள், ஓகேங்களா, கெமிக்கல் மாலிகூல்ஸோ இல்ல காம்பவுண்ட்ஸோ எதுக்காக உடையணும்? why should it break down? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அனபாலிசத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து சன்லைட்டை வச்சுட்டு குளோரோஃபில் மாலிகூல் என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. போட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட் என்ன? போட்டோசிந்தசிஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் என்ன அந்த ப்ராசஸ் எதுக்காக நடக்குது? போட்டோசிந்தசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்ணு, போட்டோசிந்தசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெஸ்பிரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, புரோட்டீன் மெட்டபாலிசம், லிபிட் மெட்டபாலிசம். ஓகேங்களா? நிறைய அந்த மெட்டபாலிசம் எல்லாமே நம்ம அதுதான். ஓகேங்களா? சோ அதுல போட்டோசிந்தசிஸ் எதுக்காக நடக்குது? ப்ரிப்பேரிங் their own food. அந்த ஃபுட் பேர் என்ன? குளுக்கோஸ். ஓகே, அப்புறம் அதோட ஃபார்ம், அந்த ஃபுட் என்னன்னு சொல்லுவோம் அத. இஸ் இட் நாட் கார்போஹைட்ரேட்?
கார்போஹைட்ரேட்டோட ஒரு ஃபார்ம் தான் குளுக்கோஸ். ஓகேங்களா? அந்த குளுக்கோஸோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து ஸ்டார்ச். ஃபுட் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஸ்டார்ச் ஃபார்ம்ல. ஃபுட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா குளுக்கோஸ் ஃபார்ம்ல. புரியுதுங்களா? அப்போ ஃபுட் என்ன டைப் ஆஃப் ஃபுட் சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா கார்போஹைட்ரேட். இந்த மூணுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. போட்டோசிந்தசிஸ் மூலியமா நமக்கு கிடைக்கிற ஃபுட் பேர் என்ன அப்படின்னா, காமனா ஃபுட் பேர் என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ். அந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்குள்ளார நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுற ஃபுட் ஃபார்ம் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் ஆகுறது எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகுது? ரூட்ல இருந்து டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த டாப்ல இருந்து ரூட் வரைக்கும் அப்படித்தானே எல்லாமே போகுது. ஓகேங்களா? லீஃப்ல சிந்தசைஸ் ஆகுது. ஓகேங்களா? கார்போஹைட்ரேட்ஸ். அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து சாலிட் ஃபார்ம்லயும் இருக்கலாம், லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கலாம். லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்போது கார்போஹைட்ரேட் என்னன்னு சொல்றோம்? குளுக்கோஸ் அப்படிங்கிறோம். கார்போஹைட்ரேட் வில் அக்கர் இன் டூ ஃபார்ம்ஸ். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட், பாலிசாக்கரைட்ஸ்னு இருப்பாங்க. இந்த மோனோசாக்கரைட் அவங்க எல்லாம் வந்து சால்யூபிள் ஃபார்ம்ல இருப்பாங்க, லிக்விட் ஃபார்ம்ல. அதே பாலிசாக்கரைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்ச்சோ பெக்டினோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்க எல்லாம் இன்சால்யூபிளா இருப்பாங்க. சோ கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது குளுக்கோஸ் ஃபார்ம்லயும் சிந்தசைஸ் ஆகி ஸ்டோர் ஆகும், ஸ்டார்ச் ஃபார்ம்லயும் சிந்தசைஸ் ஆகி ஸ்டோர் ஆகும். அது நான் போட்டோ சிந்தசிஸ்ல உங்களுக்கு நடத்துவேன் டீடைலா. சோ குளுக்கோஸா இருந்தா மட்டும்தான், லிக்விட் ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் மூவ் ஆக முடியும். மூவ் ஆகாதப்ப அந்த குளுக்கோஸ் என்னவா மாறிடுது? ஸ்டார்ச்சா மாறிடுது. ஸ்டார்ச்சா மாறி ஸ்டோர் ஆயிடுது. எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்க முடியாதுல்ல, ரிசர்வ்ல வைக்கணும்ல. சோ ரிசர்வ்ல கார்போஹைட்ரேட் இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்டார்ச். ஓடிட்டு இருக்கிற கார்போஹைட்ரேட்டுக்கு பேர் என்ன? குளுக்கோஸ். சிந்தசைஸ் ஆகிற ஃபுட் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன? கார்போஹைட்ரேட். அவ்வளவேதான். ஓகேங்களா? சோ இப்போ இது சிந்தசைஸ் ஆகுதுல்ல, ஓகேங்களா? கார்போஹைட்ரேட் சிந்தசைஸ் ஆகுதுல்ல போட்டோசிந்தசிஸ்ல. இது பிரேக் டவுன் ஆனாதான் என்ன கிடைக்கும் நமக்கு? குளுக்கோஸ். அது இன்னொரு விதமா பிரேக் டவுன் ஆனாதான் என்ன கிடைக்கும்? ஸ்டார்ச். எதுக்காக பிரேக் டவுன் ஆகுது? இப்ப ஸ்டார்ச்சோ இல்ல குளுக்கோஸோ பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா எதுக்காக ஒரு காம்பவுண்டோ ஒரு மாலிக்யூலோ பிரேக் டவுன் ஆகும்? கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்கல்ல. சரி, மாலிக்யூல் காம்பவுண்டோட வேலை என்ன? எதுக்காக இவங்க எல்லாம் உருவாகணும்? இவங்களோட வேலை என்ன? சரி, நமக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குது? ஃபுட் மூலியமா. எப்படி கிடைக்குது? ஃபுட் மூலியமா தான் கண்ணு கிடைக்குது. நம்ம ஃபுட் தான் எடுத்துக்கிறோம். எப்படி கிடைக்குது? காலையில ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம்னு வைங்க, அந்த 4 இட்லி அப்படியே நமக்கு எனர்ஜி கொடுக்குதா? எப்படி கொடுக்குது? இட் இஸ் கோயிங் இன்சைட், இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரெஸ்பிரேஷன். உள்ளார போற ஆக்சிஜனால, ஓகேங்களா, அது எரிக்கப்படுது. அப்படிதானே? எரிக்கப்படுதுங்கிறது என்னது? ஆக்சுவலா நம்ம சொல்றது கலோக்கியல் லாங்குவேஜ். ஆனா கெமிக்கலா சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஒரு இட்லியில கார்போஹைட்ரேட் இருக்கு, அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. சோ அந்த கார்போஹைட்ரேட் என்னவா வேணா இருக்கலாம். சுக்ரோஸா இருக்கலாம், மால்டோஸா இருக்கலாம், குளுக்கோஸா இருக்கலாம், ஃப்ரக்டோஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல சுக்ரோஸ் இருக்கும், இட்லி எடுத்தீங்கன்னா அதுல குளுக்கோஸ் இருக்கும். ஆமா தானே? தோசை எடுத்தீங்கன்னா அதுல குளுக்கோஸ் இருக்கும். சோ அந்த குளுக்கோஸுக்குள்ளார இருக்கிற 6 கார்பன் தானே இருக்கு குளுக்கோஸ்ல. 6 கார்பன் தானே இருக்கு. அந்த 6 கார்பன், ஓகேங்களா, ஹைட்ரஜனோட பாண்ட் ஆயிருக்கா? பாண்ட் ஆயிருக்கா? ஒரு சிலது சிங்கிள் பாண்டோட இருக்குமா, ஒரு சிலது டபுள் பாண்டோட இருக்குமா? ஓகேங்களா? அந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாண்டுக்குள்ளாரதான் எனர்ஜி இருக்கு. அவங்கதான் பிரேக் டவுன் ஆவாங்க. 6 கார்பன் இருக்கு, இந்த பக்கம் ஹெச் இருக்கு, இந்த பக்கம் 6 ஹெச் இருக்கு, இந்த பக்கம் 6 ஹெச் இருக்கு. இவங்க குளுக்கோஸ் உடைஞ்சாதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த அந்த எனர்ஜி எங்க இருக்கு அப்படின்னா எல்லா காம்பவுண்ட்லயும் எல்லா மாலிகூல்ஸ்லயும் அந்த பாண்டுல தான் எனர்ஜி இருக்கு. அந்த பாண்டு தான் உடைவாங்க. அந்த பாண்டு தனக்குள்ளார எவ்வளவு கேலரிஸ் வச்சிருக்கோ அந்த கேலரிஸை தான் நமக்கு கொடுக்குது. அதனாலதான் என்ன சொல்றாங்க? இந்த ஃபுட்ல இவ்வளவு கேலரிஸ் இருக்கு, இவ்வளவு சாப்பிடுங்க. இந்த ஃபுட்ல இவ்வளவு கேலரிஸ் இருக்கு, இவ்வளவு சாப்பிடுங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 கிராம்ஸ் கேலரிஸ் இருக்குன்னா 60 கிராம்ஸும் நமக்கு கிடைச்சிடாது. ஏன்னா நமக்கு எனர்ஜி என்ன ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குது? நம்மளால கண்ணுல பார்க்க முடியுமா எனர்ஜிய?
பார்க்க முடியுங்களா? பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா எனர்ஜியோட ஃபார்ம் என்ன அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இந்நேரம் சொல்லி இருக்கணும் நீங்க. எனர்ஜி என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஹீட். ஆமா தானே? இப்ப நம்ம உடம்பு வந்து நார்மல் ஹீட்ல இருந்தது அப்படின்னா கேலரிஸ் கரெக்டா எடுத்துக்கிட்டு கரெக்டா சாப்பிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டா சாப்பிடல அப்படின்னா டெம்பரேச்சர் உடனே ரைஸ் ஆகுது, நம்ம பாடி டிஸ்ஈஸ் கண்டிஷனுக்கு போயிடுது. ஈஸ் கண்டிஷன்ல இருக்கிற பாடி நம்ம கேலரிஸ் கரெக்டா எடுக்கல அப்படின்னா த்ரூ ஃபுட் டிசீஸ் கண்டிஷனுக்கு போயிடுது, உடனே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அப்பியர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஸோ அந்த பாண்டு தான் பிரேக் டவுன் ஆகுது, அந்த பாண்டுக்குள்ளாரதான் எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா? அந்த பாண்டு எனர்ஜி பிரேக் டவுன் ஆகுது பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். அனபாலிசம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கார்போஹைட்ரேட் சிந்தசைஸ் ஆகுது, குளுக்கோஸ் சிந்தசைஸ் ஆகுது, ஸ்டார்ச் சிந்தசைஸ் ஆகுது, அது அனபாலிசம். ஆனா இவங்க சிந்தசைஸ் ஆகி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, எல்லாத்துக்கும் போகணும். ஓகேங்களா? எல்லா பார்ட்டுக்கும் போகணும். அப்படி போகும்போது அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா ஆக்கம், டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா அழித்தல். ஓகேங்களா? சோ அந்த காம்பவுண்ட மாலிகுலோ உடையும் போது அதுல இருந்து எனர்ஜி நமக்கு கிடைக்குது, அதுக்கு பேர் தான் வந்து கெட்டபாலிசம். அப்போ ஒரு மெட்டபாலிசம் அப்படிங்கிறது it constitutes both anabolism and catabolism, go hand in hand. ரெண்டும் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அனபாலிசம் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் கெட்டபாலிசம் நடந்துட்டு இருக்கும். This is what called metabolism. This is what called metabolism. It is a sum total of all biochemical reactions taking place inside a living system. It is a defining feature of living organisms. Metabolic reactions can be demonstrated outside the body in cell-free systems. Laboratoryல நம்ம எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணி in vitro நம்ம இது பண்ணிக்கலாம். Isolated metabolic reactions in vitro are not living things but are living reactions. நம்ம லிவிங் பீயிங்ஸ்ல நடக்கிற மாதிரி நம்மளால டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது லெபார்டரி கண்டிஷன்ல. ஓகேங்களா? அதுல எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் நம்மளால இது பண்ண முடியுமோ அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். சோ தட்ஸ் ஆல் அபவுட் மெட்டபாலிசம். நான் என்ன சொன்னனோ அதுதான் அபவுட் மெட்டபாலிசம். அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். அனபாலிசம் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், சிந்தட்டிக் ப்ராசஸ், சிந்தட்டிக் இல்ல சிந்தசிஸ் ப்ராசஸ். இந்த பக்கம் கெட்டபாலிசம் அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், அழித்தல், எனர்ஜி நமக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? பொருட்கள் மூலியமா, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலியமாவோ, மாலிகூல்ஸ் மூலியமாவோ நமக்கு எனர்ஜி வந்து சேர்றது வந்து டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். ஓகேங்களா? அதுதான் மெட்டபாலிசம். So all the biochemical reactions, photosynthesis இருக்கட்டும், respiration, protein synthesis, lipid metabolism எல்லாமே வந்து மெட்டபாலிசம் தான். இதெல்லாம் நடக்கிறதுனாலதான் நமக்கு இன்னும் கேலரிஸ் கிடைக்குது, அதனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செல்லுலார் ஆர்கனைசேஷன். செல்லுலார் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஆல் தி லிவிங் பீயிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 லைன்ல இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். செல்லுலார் ஆர்கனைசேஷன்னா என்ன? செல்லுக்குள்ளார யார் இருக்காங்க? புரோட்டோபிளாசம் இருக்காங்க, சைட்டோபிளாசம் இருக்காங்க. ஓகேங்களா? புரோட்டோபிளாசம் தான் நமக்கு என்ன இருக்குது? எல்லா ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸும் இருக்கு. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடத்துறதுக்குரிய எல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸும் இருக்கு. இவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க? சைட்டோபிளாசத்துக்கு கொடுக்குறாங்க. சைட்டோபிளாசத்துல யார் இருக்காங்க? அதுக்கு பேர் தான் செல்லுலார் ஆர்கனைசேஷன். செல்லுலார் ஆர்கனைசேஷன்னா என்ன? ஒரு செல் ஆர்கனைஸ்டா இருக்கிறது. அந்த ஆர்கனைஸ்டுங்கிறது என்ன? செல்லுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்காங்க? செல்லுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு செல்லுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருப்பாங்க? யாருடா இருப்பாங்க? ஒரு செல் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூட் வாட்? சென்ட்ரல்ல இருக்கவங்க யாரு? அதுதான் ஆர்கனைசேஷன். ஆர்கனல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஆர்கனைசேஷன். ஆர்கனல்ஸ் அரேஞ்ச்டு இன் வித்தின் த செல். ஃபர்ஸ்ட் யாரு? நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம்ஸ், கோல்கை பாடிஸ், லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் தான் யாரு? ஆர்கனல்ஸ். செல்லுக்குள்ளார இருக்கிற ஆர்கனல்ஸ். அவங்க எப்படி ஆர்கனைஸ் ஆகியிருக்காங்க, அவங்க அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை எப்படி டேக் ஓவர் பண்றாங்க. திஸ் கான்ஸ்டிடியூட் செல்லுலார் ஆர்கனைசேஷன். தட்ஸ் இட். ஓகே.
Organisms are made up of one or more cells. It is a defining feature of living organism. Next, consciousness. கான்சியஸ்னஸ்னா உங்களுக்கு என்ன மீனிங் தெரியும்? அதை பத்தி கான்சியஸ்னஸ்னா என்ன? இப்ப இந்த கிளாஸ்ல நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட, ஓகேங்களா, நீங்க வந்து என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் உங்க மைண்ட் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்குதா, வாங்கிக்குதா? நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க மைண்டு, உங்க பிரெயின் வாங்குதா அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ். பட் உங்க மைண்ட் வேற எங்கேயோ இருக்கு, உங்க கண்ணு மட்டும்தான் என்னை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அது கான்சியஸ்னஸ். தட் இஸ் வாட் கால்ட் கான்சியஸ். அதோட டெஃபினிஷன் அதுதான். தட்ஸ் இட். ஓகே. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து லிவிங் பீயிங்ஸுக்கு இருக்கும், நான் லிவிங் பீயிங்ஸுக்கு இருக்குமா? இருக்குமா இருக்காதா? ஒரு கேள்வி வருது, எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்குறேன். சோ இட் இஸ் த எபிலிட்டி. அந்த கான்சியஸ்க்கு வந்து நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, லைஃபோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ரெஸ்பான்சிவ்னஸ், அடாப்டேஷன், ரீப்ரொடக்ஷன், அந்த 5 பேராமீட்டர் பார்த்தோம் இல்லையா. அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் தான் இந்த கான்சியஸ்னஸ். ஓகே. இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டு சென்ஸ் their environment. ஒரே மாதிரி இருக்காது என்விரான்மெண்ட். ஒரு நாளைக்கு டெம்பரேச்சர் இருக்கும், இன்னொரு நாளைக்கு இருக்காது. விண்டோட வெலாசிட்டி மாறும், ஹியூமிடிட்டியோட நேச்சர் மாறும், சன்லைட்டோட டெம்பரேச்சர் மாறும், வாட்டர் கண்டென்ட் மாறும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. அந்த என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி நான் எப்படி என்னை மாத்திக்கணும் அப்படின்னு அது ரெஸ்பாண்ட் பண்ணது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கான்சியஸ். இப்ப நீங்க வீட்லயே வளர்ந்துருப்பீங்க, ஓகேங்களா, உங்களை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல போடுறாங்க. கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த அடாப்டேஷன் இதுக்கு நீங்க இதாயிடுவீங்கல்ல, அகாமடேட் ஆயிடுவீங்கல்ல. தட் இஸ் வாட் கால்ட் கான்சியஸ்னஸ். எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து அகாமடேட் ஆயிடுவோம். ஓகேங்களா. அது எதனால? அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். ரெஸ்பாண்ட் பண்ணாத போதுதான் நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துடுறீங்க, படிப்பு கெடுக்கும். ஓகேங்களா. சோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு மெயின் வந்து என்ன அப்படின்னா அடாப்டிவ்னஸ் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. Adaptiveness to the external stimuli. Environment and respond to environmental stimuli like light, temperature, water content. And then இந்த லைட் வேற வேற, டெம்பரேச்சரும் இதுவும் வேற வேற. இது வந்து நம்ம சொல்ற அந்த 45 டிகிரி 30 டிகிரி செல்சியஸ் சொல்றோம் இல்லையா, அது இந்த லைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிற அந்த வேவ் லென்த் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா. ப்ளூ கலர் அந்த விப்யார்னு சொல்றோம் பாத்தீங்களா, வயலட் கலர் லைட் கிடைக்குதா, வேவ் லென்த் ஆஃப் லைட். வயலட் கலர் கிடைக்குதா, இண்டிகோ கிடைக்குதா, கிரீன் கிடைக்குதா, ப்ளூ கிடைக்குதா, ரெட் கிடைக்குதான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து லைட். லைட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன் நான். ஓகேங்களா. அதர் ஆர்கானிசம்ஸ், கெமிக்கல்ஸ், பொல்யூட்டன்ஸ். ஸோ இது மட்டும் கிடையாது, லைட், வாட்டர், டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது, மற்ற ஆர்கானிசம்ஸ்னாலையும் நம்ம பாதிக்கப்படுவோம். ஓகேங்களா. மற்ற ஆர்கானிசம்ஸ் மூலியமா நமக்கு, நம்ம வீட்டுக்குள்ளார பாம்பு வந்துருச்சுனாலும் நம்ம பயப்படுவோம் இல்லையா, அதுவும் ஒரு டைப் ஆஃப் இதுதானே. ஓகேங்களா. கெமிக்கல்ஸ் கண்டிப்பா. ஓகேங்களா. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் பொல்யூட்டன்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் கான்சியஸ்னஸ். All organisms are aware of their surroundings. So it is the defining property of living organisms. So இப்ப சொன்ன அந்த 5 இதுல எது எதெல்லாம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, எது எதெல்லாம் நாட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, அந்த எண்டுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 5 பேராமீட்டர் என்னன்னு சொல்லுங்க. 5 கிரைட்டீரியா: growth, reproduction, metabolism, cellular organization. இதுல எது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி? growth டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா லிவிங் ஆர்கானிசத்துக்கு அப்படின்னு நம்ம சொன்னோமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் பின்னாடி வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீப்ரொடக்ஷன் வெதர் இட் இஸ் a defining propertyன்னு சொன்னோமா? ஃபர்ஸ்ட் 2 டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி நாட் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம், மாறுபடும், நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கு மாறுபடும். மற்ற 3 வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. Human is the only organisms having self consciousness. நான் கேட்டேன் இல்லையா உங்களுக்கு, யாருக்கு இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா. Human is the only organism having self consciousness. அப்ப யாருக்கு இல்ல? வேற யாரு லிவிங் பீயிங்ஸ்? ஓகேங்களா. பின்னாடி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ், ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சாச்சு, வாட் இஸ் லைஃப்னு பார்த்தாச்சு.
ஓகேங்களா. வாட் இஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதோட 5 பேராமீட்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ், இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா, அது ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். மற்றபடி அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? What is biodiversity? The number and types of organisms present on earth refer to the biodiversity. ஓகேங்களா. Bio means earth. Diversity means the diversified living organisms that are dwelling in the earth or on the earth. ஓகேங்களா. அதுதான் மீனிங் வந்து பயோடைவர்சிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் டிஸ்கிரைப்ட் இஸ் 1.7 to 1.8 மில்லியன் இப்ப வரைக்கும் இருக்கிற டேட்டா படி. ஓகேங்களா. இது வந்து ஆஃபன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். வாட் இஸ் பயோடைவர்சிட்டி மேபி வரலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ஸானமி. எப்படி நம்ம வகைப்படுத்த போறோம் லிவிங் ஆர்கானிசம்ஸை, எப்படி வந்து நம்ம வகைப்படுத்த போறோம்? ஓகேங்களா. ஜுவாலஜிக்கலாவும் பொட்டானிக்கலாவும் நம்ம எப்படி வகைப்படுத்தும்? ஸோ தட் இஸ் வாட் கால்ட் டாக்ஸானமி. ஸோ டாக்ஸானமி இப்போ ஒன்னொன்னு இனி வர்றது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் வந்து உங்களுக்கு பிக் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து சூஸியா தான் கொடுத்துருக்கேன், எல்லாமே எடுத்து கொடுக்கல. எது வந்து இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும்தான், அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சூஸியா தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். ஸோ டாக்ஸானமி மீன்ஸ் இட் இஸ், ஏன்னா இது வந்து இதுல வந்து நிறைய வேர்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் வந்து அப்சர்வ் பண்ணணும். என்ன என்ன வேர்டிங்ஸ் வந்து அந்த ரெண்டு வேர்டு கம்பேர் பண்ணி வரும். ஸோ அந்த வேர்டிங்ஸை நீங்க வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் வந்து இட் இஸ் நாட் அ கான்செப்ட். இப்ப நான் இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா, மெட்டபாலிசத்துல நிறைய கான்செப்ட் சொன்னேன், ரீப்ரொடக்ஷன்ல நிறைய கான்செப்ட் சொன்னேன். அந்த மாதிரி இது கான்செப்சுவல் இது கிடையாது. இதுல வந்து இது ஒன்னொண்ணுமே டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன்ல வந்து எப்பயுமே என்ன நம்ம பார்க்கணும், ஒரு வேர்டு மாறினா கூட உங்களுக்கு 1/2 மார்க் கம்மி பண்ணுவாங்களா, அது மாதிரி இது இனிமே வர்றது எல்லாமே அது மாதிரி. ஸோ நீங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டிங்ஸ், ஒரு இதுக்கு ரெண்டு வேர்டு கம்பேர் பண்ணி வரும், அதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் டாக்ஸானமி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a study of identification, classification and nomenclature of organisms. 3 வேர்ட்: ஐடென்டிபிகேஷன், கிளாசிபிகேஷன், நாமன்கிளேச்சர். ஐடென்டிபிகேஷன்ங்கிறது என்ன, எந்த ஒரு பொருள், எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம கையில வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் அது எதுக்குள்ளார போகுது, தாவரங்களுக்குள்ளார போகுதா, ஜுவாலஜிக்குள்ளார போகுதா, இல்ல தாவரங்களுக்குள்ளார போகுதுன்னா அதுல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும், நாமன்கிளேச்சர் கண்டுபிடிக்கும் போது. நாமன்கிளேச்சர்னா என்ன, நேமிங் ஆஃப் an organism, நேமிங் ஆஃப் an organism. சோ இந்த 3 சேர்ந்ததுதான் டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ். லாட்டின் வேர்ட் சிஸ்டமா அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட், deals with the evolutionary relationship between organisms. So இந்த ஐடென்டிபிகேஷன், கிளாசிபிகேஷன், நாமன்கிளேச்சர் இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் எவல்யூஷன், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். லிவிங் ஆர்கானிசத்துக்கு என்ன கேரக்டர், செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். அது மூலியமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எவல்யூஷன். அது மூலியமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செல்ஃப் ரெகுலேட். எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிளப் ஆகும். ஓகேங்களா. சோ deals with the evolutionary relationship between, எப்படி நம்ம அதை ஐடென்டிபிகேஷன் பண்ணோம், எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசத்துக்கும் இன்னொரு ஆர்கானிசத்துக்கும் அந்த அதோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஆர்கானிசத்தை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்கப்புறம் கிளாசிஃபை பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் நேமிங் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்ப அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ் மீன்ஸ் deals with the evolutionary relationship between organisms. Okay. Diversity in the living world ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து என்ன அப்படின்னா சிஸ்டமா நேச்சுரே. இதை பத்தி எல்லாம் இந்த ஐடென்டிபிகேஷன், கிளாசிபிகேஷன், நாமன்கிளேச்சர், எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப் இதை பத்தி எல்லாம் வந்து இந்த புக்ல அவர் எழுதி இருக்காரு, சிஸ்டமா நேச்சுரே. ஓகேங்களா. இது எழுதுனது வந்து லினேயஸ். இந்த புக் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதுன உங்க பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். ஓகேங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. இப்ப இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல என்ன பார்த்திருக்கோம்,
3 விஷயங்கள் பார்த்திருக்கோம். டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். ஓகே, அந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் அது இதுக்குரிய கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன். ஓகேங்களா? நம்ம சிஸ்டமேட்டிக்ஸா நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கேரக்டரைசேஷன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் சச் as எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன். சோ கேரக்டரைசேஷனுக்குள்ளார நம்ம எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிபிகேஷன். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிபிகேஷன். இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஐடென்டிபிகேஷன். இட் இஸ் த கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம் சோ தட் த நேமிங் இஸ் பாசிபிள். அப்ப ஐடென்டிபிகேஷன்னா என்ன? ஒரே வேர்டு தான், கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம். ஐடென்டிபிகேஷன்னா என்னன்னா கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன்னா என்ன? நான் உங்களுக்கு டெஃபினிஷன் மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன் கண்ணு. ஓகேங்களா? அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. கிளாசிபிகேஷன்னா என்ன? இட் இஸ் த குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஐடென்டிபிகேஷன்ல என்ன நீங்க வேர்டு பார்க்கணும். அதான் சொன்னேன், திருப்பி நான் சொல்றது அதுதான். ஐடென்டிபிகேஷன்ல என்ன வேர்டு நீங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல பார்க்கணும்? கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம். அந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது கிளாசிபிகேஷன். இதுல என்ன வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும்? குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் அதெல்லாம் விடுங்க, அது வேர்டிங்ஸ் மாறி கூட வரும். ஆனா குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் போட்டாலே நீங்க டக்குனு எங்க போயிடணும்? கிளாசிபிகேஷன். ஓகேங்களா? அந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சருக்கு என்ன வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும்? இட் இஸ் a standardization of names of organism. Nomenclature, names. ஓகேங்களா? It is a standardization of names of organism such that an organism is known by the same name all over the world. எதனா நாமன்கிளேச்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 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 பிளேஸ்ல கத்திரிக்காய்க்கு ஒரு நேம், இன்னொரு பிளேஸ்ல கத்திரிக்காய்க்கு வேற நேம் அப்படின்றதுன்னா டோட்டல் இவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சோ நாமன்கிளேச்சர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு நேம் தான் இருக்கணும், ஒரு அனிமலுக்கு ஒரு நேம் தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் அந்த நாமன்கிளேச்சர். சோ ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ஒரு இதுக்கும் ஒரு இது. Next, the system of naming with the two components is called binomial nomenclature. Binomial nomenclature na enna? Bi na two. ஓகேங்களா? நாமியல்னா நேமிங் இன் டூ. நேமிங் இன் டூ. ஓகேங்களா? binomial nomenclature. ஓகேங்களா? சோ ஒரு எந்த ஆர்கானிசம் எடுத்தாலுமே பிளான்டா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், இவங்க ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு வேர்ட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர். இது சொன்னது வந்து யாரு அப்படின்னா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். பொட்டானிக்கல் நேம்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், ICBN ICZN. 100% expected question. 100% expected question. What do you mean by ICBN? International Code for Botanical Nomenclature. அதாவது நேமிங் ஆஃப் பிளான்ஸ். நேமிங் ஆஃப் பிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜியாலஜிக்கல் நாமன்கிளேச்சர், நேமிங் ஆஃப் அண்ட் அனிமல்ஸ். நேமிங் ஆஃப் அண்ட் அனிமல்ஸ் அது ICZN. ICZN, ICBN, ICZN. இது ரெண்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். 100% எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இப்ப இந்த நேமிங், இந்த ரெண்டு நேமா சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எந்த பேசிஸ்ல இந்த நேமிங் கொண்டு வராங்க? அதுக்கு ஒரு சர்டன் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? the first one is scientific names are in Latin. ஓகேங்களா? அனிமல் நேமா இருக்கட்டும் இல்ல பிளான்ட் நேம்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா லாட்டின், லாட்டினைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? when handwritten they are underlined separately. ஒன்னா அண்டர்லைன் பண்ணக்கூடாது. ஜீனஸ் நேம் ஒரு பக்கம் இருக்கும், ஸ்பீசிஸ் நேம் ஒரு பக்கம் இருக்கும். இதை தனியா அண்டர்லைன் பண்ணணும், அதை தனியா அண்டர்லைன் பண்ணணும். டோட்டலா அப்படி அண்டர்லைன் பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டு வேற வேற. ஓகேங்களா? அது திருப்பி பார்ப்போம். the first word is genus name, that is generic name அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டானிக்கலா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெனரிக் நேம் சொல்லுவாங்க. அந்த ஜெனரிக் நேம்னா என்னன்னா ஜீனஸ்.
ஓகேங்களா, ஜீனஸ். அண்ட் த செகண்ட் வேர்ட் இஸ் த ஸ்பீசிஸ் நேம், ஸ்பெசிபிக் எபித்தட். ஸ்பெசிபிக் எபித்தட். எபித்தட்னா அந்த வேர்டுக்கு பேர் வந்து பொட்டானிக்கலா சொல்றது வந்து பயாலஜிக்கலா சொல்றது வந்து எபித்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வர எபித்தட், செகண்ட் வர எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ ஸ்பீசிஸ்க்கு ஸ்பெசிபிக் எபித்தட்னு சொல்லுவோம், இது வந்து ஜெனரிக் நேம் சொல்லுவோம். சோ ரெண்டு வேர்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஜீனஸ், ரெண்டாவது வர்றது ஸ்பீசிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர், பட் ஸ்பீசிஸ் நேம் வித் ஸ்மால் லெட்டர். அப்பதானே டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா, ரெண்டு நேம் கொடுக்குறோம், அப்ப டிஃபரன்ஸ் எது ஜீனஸ் நேம் எது ஸ்பீசிஸ் நேம்னா, ஜீனஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அண்ட் always the species name starts with the small letter. Authors names in abbreviated form. இப்ப for example the homo sapiens na yaru, நம்ம homo sapiens. ஓகேங்களா, இவங்க வந்து ஜீனஸ், இவங்க வந்து ஸ்பீசிஸ். லின்னேயஸ் அப்படிங்கிறது வந்து ஆத்தர் நேம். மாங்கிஃபெரா இண்டிகா லின். ஓகேங்களா, மாங்கிஃபெரா அப்படிங்கிறது ஜீனஸ், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ். இது ஜெனரிக் எபித்தட், இது ஸ்பெசிபிக் எபித்தட். ஓகேங்களா, சோ மாங்கிஃபெரா இண்டிகா லின். லினேயஸ் அப்படிங்கிறது ஆத்தர் நேம். சோ இப்போ இது வந்து கேட்டகரிஸ் ஆர் ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் வர்றது கிங்டம். பைலம். பைலமுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து டிவிஷன் அப்படிம்பாங்க. பைலம் ஆர் டிவிஷன் ரெண்டும் ஒன்னே தான். ஓகேங்களா, கிங்டம், பைலம் ஆர் டிவிஷன். கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். எத்தனை இது இருக்கு? 1 2 3 4 5 6 7. இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா, கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு டாக்ஸானமிக் ஹையரார்கில, அதாவது தாவரங்களின் வகைப்பாடு அப்படிம்பாங்க. அந்த தாவரங்களின் வகைப்பாடுகள்ல வந்து எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஆப்ளிகேட்டரி கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆப்ளிகேட்டரி கேட்டகரிஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 7. மறந்துடாதீங்க. ஓகேங்களா, 7. இப்போ ஒன்னொன்னுத்தையும் பார்ப்போம். கிளாசிபிகேஷன் இன்வால்வ், அதாவது டாக்ஸானமிக் கேட்டகரினா என்ன டெஃபினிஷன், இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளாசிபிகேஷன் இன்வால்வ்ஸ் ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட்ஸ் a taxonomic category. இந்த ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, திஸ் இஸ் வாட் கால் கேட்டகரி ஆர் ரேங்க். கேட்டகரி ஆர் ரேங்க். ஓகேங்களா, ஆல் கேட்டகரிஸ் டுகெதர் கான்ஸ்டிடியூட் த டாக்ஸானமிக் ஹையரார்கி. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹையரார்கின்னு சொல்லுவோம். இது ஒன்னொன்னையும் என்னன்னு சொல்லுவோம்னா கேட்டகரி, அப்படி இல்லைன்னா ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டுகெதர் இந்த 7 சேர்ந்தது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஈச் கேட்டகரி ரெப்ரசன்ட்ஸ் a யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். இது ஒன்னொன்னும் ஒரு யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஏன்னா இது எல்லாமே கிளாசிபிகேஷனோட சம்பந்தப்பட்டது. இது ஒன்னொன்னு யூனிட். சோ யூனிட், கேட்டகரி, ரேங்க் எல்லாமே ஒண்ணு. இது எல்லாம் சேர்ந்தது டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஓகே, a group of organisms occupying a particular category is called a taxon. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்பீசிஸ் இருக்கு, அப்படி இல்ல இந்த ஜீனஸ் இருக்கு, இது எல்லாமே ஒரு குரூப் தானே. ஃபேமிலி அது ஒரு குரூப். ஓகேங்களா, சோ அது ஒரு குரூப்புமே இட் இஸ் கால்ட் as a taxon. அதோட ப்ளூரல் வந்து டாக்ஸா. இப்ப மெமாலியா எல்லாமே ஒரு கிளாஸ், பாலூட்டிகள் எல்லாமே ஒரு கிளாஸ். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸான் அப்படின்னு சொல்லணும், இல்ல டாக்ஸா அப்படின்னு. கார்டேஸ் அது ஒரு குரூப், இன்வெர்டபிரேட்ஸ் அது ஒரு குரூப். ஓகேங்களா, வெர்டபிரேட்ஸ் அது ஒரு குரூப். அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், டாக்ஸான் ஆர் டாக்ஸான். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து டாக்ஸானமி ஹையரார்கில ஆர்டர் இருக்கு. பிளான்ட்டுக்கு எப்படி சொல்லுவோம், ஜுவாலஜிக்கலா நம்ம எப்படி சொல்லுவோங்கிறத நம்ம பிரிச்சு எழுதி இருக்கோம். ஓகேங்களா, கிங்டம், பைலம் ஆர் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். அதே வந்து நீங்க ஒரு இதை பிரிக்கிறீங்க அப்படின்னா அனிமேலியா, கார்டேட்டா, மெமாலியா, பிரிமேட்டா, ஹோமினிடே, ஹோமோசெப். அதாவது ஒரு டாக்ஸான வந்து எப்படி நீங்க பிரிக்கலாம் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஹையஸ்ட் கேட்டகரி 2 கொஸ்டின் வரும். ஹையஸ்ட் கேட்டகரி யாரு, லோயஸ்ட் கேட்டகரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். லீஸ்ட் கேட்டகரி யாரு, ஹையஸ்ட் கேட்டகரி இந்த டாக்ஸானமிக் ஹையரார்கில யாரு அப்படின்னு. யாரு உங்களுக்கே தெரியும் யாரு ஹையஸ்ட் கேட்டகரி யாரு, கிங்டமா, பைலமா, டிவிஷனா? சரி, லீஸ்ட் கேட்டகரி ஈஸியா சொல்லலாம், யாரு, ஸ்பீசிஸ். ஓகேங்களா, இப்போ ஹையர் கேட்டகரி யாருன்னு நம்ம பார்ப்போம்.
ஓகேங்க. இட் இஸ் a group of closely related organisms capable of interbreeding to produce fertile offspring. யாரு? ஸ்பீசிஸ்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பீசிஸ்னா என்ன டெஃபினிஷன்? என்ன டெஃபினிஷன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம். ஒரு பாயிண்ட், இட் கேன் இன்டர்பிரீட் வித்தின் த ஸ்பீசிஸ். ரெண்டாவது பாயிண்ட், ஓகேங்களா, டு ப்ரொடியூஸ் ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். மூணாவது பாயிண்ட், இட் இஸ் அ லோயஸ்ட் கேட்டகரி. இது வந்து அடிக்கடி இந்த இது கேட்கறாங்க, இந்த லோயஸ்ட் கேட்டகரியும் ஹையர் கேட்டகரி கேட்கலன்னா கூட லோயஸ்ட் கேட்டகரி நிறைய எக்ஸாமினேஷன்ல அந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதனால இதை பாத்துக்கோங்க. சோ இப்ப இங்க வந்து எப்படி ஸ்பெசிபிக் எபிதெட் எப்படி வந்திருக்கு, ஜெனரிக் நேம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது இங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்ல இது பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா வெல்பஸ்டா தெரியும். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நம்ம போயிடலாம். மேங்கோக்கு காமன் நேம், அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு ஜெனரிக் நேம், இன்னொன்னு ஸ்பெசிபிக் எபிதெட். மேங்கிஃபெரா இண்டிகா. பொட்டேட்டோக்கு ஸ்வலானம் டியூபரோசம். இதெல்லாம் வந்து அப்படியே நான் எதுக்காக நான் இதை வந்து சொல்லாம கூட நான் போலாம். இத பேஸ் பண்ணி பின்னாடி கொஸ்டின்ஸ் வருது, அதனால இதை கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? மேங்கோக்கு மேங்கிஃபெரா இண்டிகா, பொட்டேட்டோக்கு சொலானம் டியூபரோசம். நைட் ஷேட் பிளான்ஸ் அதே சொலானம் ஃபேமிலி தான். சொலானம் ஃபேமிலிக்கு வந்து காமனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நைட் ஷேட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொரு ஒரு இது வந்து சொலானம் நைக்ரம். இந்த சுண்டக்காய், கத்திரிக்காய் எல்லாமே சொலனைஸ் ஃபேமிலி. டொமேட்டோ சொலானம் லைக்கோ பெர்சிகம். சோ காமன் ஜீனஸ் நேம், அதோட ஸ்பெசிபிக் எபிதெட் மட்டும்தான் மாறுது. இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலிக்குள்ளாரதான் வருவாங்க, ரிலேட்டட் ஜீனஸ். ஓகேங்களா? பட் அந்த ஸ்பீசிஸ் மட்டும் மாறும். என்ன நைட் ஷேட், அதாவது ஒரு குரூப் காமனா நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு இதுவும் அது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை வச்சு அதோட லைஃப் இதை வச்சு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இது எல்லாமே இது பண்ணீங்க அப்படின்னா நைட்ல வந்து உங்களுக்கு வந்து இது ப்ளூம் ஆகுறதோ இல்ல இந்த பழங்கள் உருவாகிறது சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து யூஸ்வலா அந்த நைட் டைம்ல இவங்க வந்து வக்ரஸா இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நைட் ஷேட் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்கு வேற சில ரீசனும் இருக்கு. ஓகேங்களா? நிறைய இந்த கெமிக்கல் இதெல்லாம் வந்து பயோகெமிக்கலா நிறைய இது இருக்கு. சோ அதனால அது வந்து நைட் ஷேட் பிளான்ஸ். ஆனா காமனா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப வந்து சொலானம் டியூப்ரோசம் எடுங்க. சொலானம் டியூப்ரோசம்ங்கிறது என்ன? பொட்டேட்டோ. சொலானம் நைக்ரம்ங்கிறது என்ன? இல்ல நைட் ஷேட். அந்த நைக்ரம்ங்கிறது என்ன? சுண்டக்காயா என்னது? சொலனேசி ஃபேமிலி நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க தான் சொல்லணும். சொலானம் மலஞ்சீனா பிரிஞ்சால், சொலானம் லைக்கோ பெர்சிகம், இதெல்லாம் கலர் எப்படி இருக்கும்? பொட்டேட்டோக்கு கலர் இருக்குமா? ஓகே, அது ரொம்ப பயோகெமிக்கலா போகும், நான் வரல. ஓகே, லயன் பான்டீரா. ஓகே, பான்டீரா இது வந்து ஜெனரிக் நேம். ஸ்பெசிபிக் எபிதெட் பாத்தீங்க அப்படின்னா லியோ. ஓகேங்களா? டைகர் பாத்தீங்க அப்படின்னா அதே பான்டீரா. ஓகேங்களா? ஸ்பெசிபிக் எபிதெட் மாறுது, டைக்ரிஸ், லியோபார்ட், இவங்க எல்லாம் ஒரே ஜீனஸ். ஓகேங்களா? பான்டீரா பார்டஸ், ஸ்பெசிபிக் எபிதெட் மட்டும் மாறும். மாடர்ன் மேன் ஹோமோசிபியன்ஸ், அது உங்களுக்கு தெரியும். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரும்போது நம்ம என்ன, ஜீனஸ் சொலானம் பொட்டேட்டோ டொமேட்டோ பிரிஞ்சால், ஜீனஸ் பான்டீரா அங்க இருக்கிறதே உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். லயன் லியோபார்ட் டைகர். ஜீனஸ் ஃபெலிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவுஸ் கேட் ஃபெலிஸ், ஜங்கிள் கேட் ஃபெலிஸ். ஓகேங்களா? எஸ். டிவிஷன் ஏஞ்சியோஸ்போமே. ஏஞ்சியோஸ்போமேனா எங்க வரும்? பிளான்ட்ல வருமா, அனிமல்ஸ்ல வருமா? பிளான்ட் கிங்டம்ல வருமா, அனிமல் கிங்டம்ல வருமா? ஏஞ்சியோஸ்போமேங்கிறது பிளான்ட் கிங்டம். ஏஞ்சியோஸ்போம்னா என்ன? புரியல. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைலம் கார்டேட்டா. ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ் டைகாட்டிலிடனே உங்களுக்கே தெரியும், கிளாஸ் மோனோகாட்டிலிடனே. ஓகேங்களா? இந்த ரெண்டு டிவிஷன், பிராட் டிவிஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிவிஷன் பிரிக்கும் போது. சோ ஏஞ்சியோஸ்போம்ல ரெண்டு பிராட் டிவிஷன் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு வந்து டைகாட்டிலிடனே, இன்னொன்னு வந்து மோனோகாட்டிலிடனே. இட் கம்ஸ் அண்டர் கிளாஸ். இட் கம்ஸ் அண்டர் கிளாஸ். ஓகேங்களா? சோ இங்க வந்து நம்ம இதை என்ன சொல்றோம்னா பைலம் கார்டேட்டா. நான் என்ன சொன்ன போதே உங்களுக்கு, பைலம் அப்படிங்கிறதும் டிவிஷன் அப்படிங்கிறதும் ஒரே இதுதான். ஓகேங்களா? கிளாஸ் ஆம்பிபியா. ஆம்பிபியானா யார் வருவாங்க? ஆம்பிபியன்ஸ்ங்கிறவங்க யாரு?
ரெண்டுத்துலயுமே இருக்கிறாங்க. ரெப்டீலியா, ரெப்டீலியா எந்த கிளாசிபிகேஷன்? ரெப்டைல்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ரெப்டைல்ஸ் ஏ பறவைகள், மமாலியா பாலூட்டிகள். ஓகேங்களா? சோ டிவிஷன் ஃபைலம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபைலா டிவிஷனுடைய டெஃபினிஷன் அங்க நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஃபைலா டிவிஷனோட டெஃபினிஷன் அசம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலா டிவிஷன் தான் என்னது? ஓகேங்களா? ஃபைலா டிவிஷன். ஓகேங்களா? இது அசம்பிளேஜ் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிங்டமோட டெஃபினிஷன் வந்து assemblage of related phyla and division. Highest category கேட்டனா ஒண்ணுமே இல்ல. ascending order descending order. மேல யார் இருக்காங்களோ அவங்க ஹையஸ்ட் கேட்டகரி. மேல யார பார்த்தோம்? கிங்டம் தானே பார்த்தோம். கண்ணு மூடிட்டு கிங்டம் எழுத வேண்டியதுதான் ஹையஸ்ட் கேட்டகரி. இல்ல லாஸ்ட்ல யார பார்த்தோம்? செவன்த் கேட்டகரியா ஸ்பீசிஸ பார்த்தோம். கண்ணு மூடிட்டு லீஸ்ட் கேட்டகரி யாரு, லோயஸ்ட் கேட்டகரி யாரு அப்படின்னா ஸ்பீசிஸ். அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப அதுக்கப்புறம் வந்து அந்த டெஃபினிஷன்ஸ். சோ கிங்டம் பிளான்டே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? டிவிஷன் ஃபைலம் எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? டிவிஷனுக்கு கீழே கிளாஸ் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிங்டம் பிளான்டேக்கு கீழே டிவிஷன் வருது. டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சியோஸ்பர்மி, அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்பர்மி. ஜிம்னோஸ்பர்மிங்கிறவங்க யாரு? நான் ஃபிளவரிங் பிளான்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிங்டம் அன்மேலியால பாத்தீங்க அப்படின்னா பைலம் கார்டேட்டா, பைலம் ஆந்த்ரபோ. ஓகேங்களா? சோ இந்த பைலம் டிவிஷன் எதுக்காக வருது அப்படின்னா பைலம்லாம் இங்க வந்துருவாங்க, டிவிஷன்லாம் இங்க வந்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு ஏன் பைலம் பார் டிவிஷன் போட்டிருக்கோன்ட்டு? பைலம் எங்க வருவாங்க? அனிமல் கிங்டம். டிவிஷன் எங்க வருவாங்க? சோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்டம், பைலம் ஆர் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஃபேமிலி, ஸ்பீசிஸ். இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் மாறி இருக்கா, மிஸ்மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல கேட்பாங்க. ஓகே, இப்ப இதுல எதுக்காக இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த வேர்டு சொன்னேன் இல்லையா? ரெண்டு வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சிங்கிள் வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு இதுக்குமே டெஃபினிஷன் வைஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக மட்டும்தான் இதை நான் ப்ரொவைட் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்பீசிஸ் group of organisms with fundamental similarities. Group of organisms with fundamental similarities is species. இதை நீங்க மெமரைஸ் தான் பண்ணிக்க முடியும், வேற எந்த கான்செப்சுவல் எதுவுமே இதுல இல்ல. கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. டெஃபினிஷன் அப்படின்னா எப்பயுமே அந்த வேர்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் இஸ் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, மேங்கிஃபெரா இண்டிகா. இண்டிகா வந்து ஸ்பீசிஸ். ஜீனஸ் group of related species with common characters. இப்போ இதுக்கும் என்ன வேர்டு டிஃபரன்ஸ் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் வேகமா பண்ணோம்னா தான் நம்ம கொஸ்டின்ஸ் இது பண்ண முடியும். இங்க வந்து குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் போட்டிருக்கோம், இந்த குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் போட்டிருக்கோம். அதாவது ப்ரீவியஸா ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அவங்க அடுத்தடுத்து வருவாங்க. சோ அப்ப அந்த ஆர்டர் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டெஃபினிஷன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க தொடங்குறது எப்படி தொடங்குறோம்? ஸ்பீசிஸ்க்கு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ். அதே அதுக்கு அடுத்து ஜீனஸ்க்கு எப்படி சொல்றோம்? முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸ்பீசிஸ் பார்த்தோம். அப்ப குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஓகேங்களா? ஆர்டர் குரூப் ஆஃப் ஃபேமிலிக்கு வந்து குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. ஏன்னா முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆர்டர் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? அந்த வேர்ட் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸ் அதுக்கு என்ன ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும்? இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கணும். இந்த ஆர்டர் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த டெஃபினிஷன் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். அவ்வளவேதான். டாக்ஸானமி ஹைரார்கி ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? கிளாஸ்க்கு குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஓகே. ஃபைலம் குரூப் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸஸ். கிங்டம் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஃபைலம். எழுதிக்க வேண்டியதில்லை, இது ஞாபகம் இருந்தா போதும். அவ்வளவேதான். சோ இப்ப பார்த்தது எல்லாமே ஒன் ஷாட்ல வந்து சொல்லணும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். இப்ப நம்ம பார்த்ததோட கன்சாலிடேஷன். ஓகேங்களா? நான் ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலா தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால கன்சாலிடேஷனுக்கு you need not go or you want.
growth, increase in number and mass of cells by cell division. Reproduction, production of progeny. Metabolism, all biochemical reactions. Cellular organization, organisms made up of one or more cells. Consciousness, ability to sense their environment. The consciousness is ability to sense their environment. Taxonomy, study of identification, moon word, identification, classification, nomenclature. Basic process of taxonomy, characterization, identification, classification, and nomenclature. Binomial nomenclature proposed by Carl Linnaeus. Botanical names are based on ICBM, தாவரங்களுக்கு, ICZN, animals. Scientific names are always in Latin. ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டனா இது பண்ணும்போது நம்ம தனித்தனியா அண்டர்லைன் பண்ணணும். ஜீனஸ் நேம், ஜெனரிக் நேம், ஸ்பெசிபிக் ஸ்பீசிஸ், ஸ்பெசிபிக் எபித்தட். அண்ட் நேம் ஆஃப் த ஆத்தர் வந்து எப்பயுமே அப்ரிவியேட்டடா இருக்கும். ஸோ டாக்ஸானமி கேட்டகரி ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கிங்டம், பைலம் ஆர் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சு வச்சுட்டோம்னா group of related organisms with fundamental similarities. Group of related species. Group of related genus. Group of related family. Group of related class. Group of related phylum or division. அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? So what is taxon? இது மூணு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்ஸான்னா என்ன? யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஒன்னு இருக்கு இல்லையா? கிங்டம், பைலம், டிவிஷன், ஓகேங்களா? கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஸ்பீசிஸ், ஜீனஸ் இருக்கு. அது ஒன்னொன்னுக்கு பேரு டாக்ஸான். அந்த டாக்ஸான் அப்படின்னா என்னன்னா யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100% எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். கிங்டம்னா என்ன? ஹையஸ்ட் கேட்டகரி. ஸ்பீசிஸ்னா என்ன? லோயஸ்ட் கேட்டகரி. இங்க வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பயாலஜிக்கல் நேம் என்ன? ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைல். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒமிட்டட் போர்ஷன்ஸ். இது தேவைன்னா எப்பயாவது ரிலாக்ஸ்டா இருக்கும்போது பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் ராம் கூப்பிடுறீங்களா? டைம் என்ன? 12:50 கிளாஸ். நெக்ஸ்ட் அந்த இது ஸ்லைடு இல்ல, அந்த ட்ரை வெர்சல்ஸ் அப்படின்னு அந்த இது இருக்கும். அது இது வருதா என்னன்னு தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. வருது. ஓகே, இப்போ ஆன்சர்ஸ் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? which of the following shows extrinsic growth? சரி, இப்போ கும்பலோட கோவிந்தா போட வேணாம், அவங்கவுங்க நோட்ல எழுதுங்க. நம்பர் 1, which of the following shows extrinsic growth? அதுக்கப்புறம் எத்தனை பேர் எவ்வளவு கரெக்டா எழுதிருக்கீங்கன்னு பாப்போம். எழுதிட்டீங்களா? என்னது ஆன்சரு? ஸ்னோ மவுண்டன். ஸோ இன்ட்ரென்சிக் growthனா மற்ற 3 பேர் வருவாங்க. ஓகேங்களா? growth in living organisms occurs by, எழுதிடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். growth in living organisms occurs by division of cells, increase in mass of the living structure, accumulation of material by external agency, both 1 and 2. இதுனால சொல்லியிருக்கணுமே. definition அதான் பார்த்தோம். increase in the number of cells and mass, both 1 and 2. amoeba reproduces by regeneration. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ரீஜெனரேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பிளனேரியா. 4 எக்ஸாம்பிள் தான் குட்டி பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரீஜெனரேஷனுக்கு பிளனேரியா தானே பார்த்தோம். அதுக்கப்புறம் பிராக்மெண்டேஷன். பிராக்மெண்டேஷன் வருங்களா? பிராக்மெண்டேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஃபிஷன், பட்டிங். பட்டிங்க்கு ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா வரும். ஆமா தானே? அப்ப அமீபாக்கு யார் வருவாங்க? அப்படிதான் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? ஃபிஷன். சோ இது மூணையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க தான் ஆன்சர். ஃபிஷன்.
which of the following pairs is correctly matched? அதேதான், அதே இதை ஃபாலோ பண்ணணும். which of the following pairs is correctly matched? பஞ்சை ரீஜெனரேஷன் வருமா? வராது. மாசஸ் பிராக்மெண்டேஷன் வருமா? பிளனேரியா பட்டிங் வருமா? அப்ப எதை ரெண்டையும் தூக்குவோம்? இதை ரெண்டையும் தூக்குவோம் அப்படின்னா யாரு கரெக்டா மேட்ச் ஆயிருக்காங்க? அவ்வளவுதான். மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ். சூப்பர். மெட்டபாலிசம்னா நிறைய கான்செப்ட் சொன்னேன் நானு. ஓகேங்களா? சிந்தசிஸ் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் ஒன்லி இல்ல. பிரேக் டவுன் ஆஃப் சம் பயோமாலிகூல்ஸ் ஒன்லி இல்ல. ஆல் பிசிக்கல் சேஞ்சஸ் விச் அக்கர் இன் த ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் அஸ் கண்டிப்பா இல்ல. ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் விச் அக்கர்ஸ் இன்சைட் தம். ஆமா தானே? ஓகேங்களா? இது ரெண்டும் நடக்குது, ஆனா இது மட்டுமே நடக்கிறது இல்ல. சிந்தசிஸ் ஆஃப் பயோமாலிகூல்ஸ் ஒன்லி மட்டும் நடக்கிறது இல்ல. என்ன நடக்குது? பிரேக் டவுன் ஆஃபும் நடக்குது. பிரேக் டவுன் சம் மாலிகூல்ஸ் மட்டும் நடக்குதா? இல்ல, எல்லா மாலிகூல்ஸும் நடக்கும். அப்ப அது ரெண்டும் போயிடுவாங்க. ஆல் பிசிக்கல் சேஞ்சஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மெட்டபாலிக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் which occur inside an organism. When green plants capture sunlight and utilize it to synthesize glucose, the reactions involved during this process are said to be. டக்குன்னு சொல்லிடலாம். இப்ப யார வெளியே எடுப்பீங்க? டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வேர்டே பார்க்கல. செயின் ரியாக்ஷன்ஸ் ஒரு வேர்டே பார்க்கல. நம்ம பரிச்சயமான வேர்டு என்ன? அனபாலிக் அண்ட் கெட்டபாலிக். அனபாலிக்னா என்ன? சிந்தசிஸ். கெட்டபாலிக்னா என்ன? பிரேக் டவுன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிரீன் பிளான்ட் கேப்சர் சன்லைட் அண்ட் யூட்டிலைஸ் இட் டு சிந்தசைஸ். அப்ப யார் வருவாங்க? ஓகேவா? சென்சிட்டிவிட்டி, ability to grow, ability to reproduce, ability to detect changes in the environment, ability to capture sunlight. யார தூக்குவீங்க? ability to grow வருவாங்களா? கண்டிப்பா வர மாட்டாங்க. ability to reproduce, reproduction growthலயும் வர மாட்டாங்க. to detect changes in the environment, capture sunlight வராது. ஓகேங்களா? yes. which is a feature of all living organisms? very good. which is not a feature of all living organisms? இதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு கொஸ்டின் வரும், மாட்டுவீங்க. மாட்ட மாட்டீங்க. you are very definite. self conscious. very good. Identification is the process of. சூப்பர். இந்த டெஃபினிஷன் ஞாபகம் வைங்க. ஐடென்டிபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப். நேமிங் வருமா? நாமென்கிளேச்சருக்கு தான் நேமிங். ஆமாவா? அப்ப அதை எடுத்துடலாமா? recognizing the characteristic features of an organism வரலாமா? வரலாம். categorizing living organism அது எங்க வரும்? categorizing எங்க வரும்? கிளாசிபிகேஷன்ல வரும். டிஸ்கவரிங் நியூ ஸ்பீசிஸ் பண்ணமா? பண்ணல. அப்ப யார் வருவாங்க? recognizing the characteristics. very good. International Code of Geological. very good. IG. Naming system accepted universally. Scientific names are generally taken from. Classification of organisms is required because. Identification முடிஞ்சிச்சு, இப்ப classification. Classification of organisms is required because. இத நீங்க வந்து அந்த டெஃபினிஷனை வச்சு நீங்க இதை ஆன்சர் பண்ணணும். It makes the study of organisms easier and simpler. It enables us to study geographical distribution. Geographical distribution இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்ப அதை எடுத்துடலாமா? இதை வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரிலேட் ஆகுது ஆன்சரு. நெக்ஸ்ட், இட் மேக்ஸ் த ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம் காம்ப்ளெக்ஸ். இல்ல, டாக்ஸானமி ஹையரார்கியோட பர்பஸே வந்து என்ன? ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதா. இட் லீட்ஸ் டு ஆம்பிகுவிட்டி. ஆம்பிகுவிட்டினா கன்ஃபியூஷன் ஆகுறது. அப்போ இவங்க மூணு பேருமே இல்ல. இட் மேக்ஸ் த ஸ்டடி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஈஸியர் அண்ட் சிம்பிளர். அது கிளாசிபிகேஷன். நம்ம படிச்ச டெஃபினிஷன் வேற, இங்க கேட்டிருக்கிற டைப் வேற. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? The word taxon signifies. very good. மற்றது எதுவுமே சம்பந்தம் இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் இதாரும். சயின்டிபிக் நேம் ஆஃப் ஆர்கானிசம் அது நாமென்கிளேச்சர்ல வந்துடும். டெவலப்மெண்டலுக்கும் இக்கலாஜிக்கலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. How many obligate categories? very good.
Lowest category? Species. Pick the incorrect statement about species. நான் இதை எதை தூக்கணும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களா சொல்லணும் பாப்போம். Pick the incorrect statement about species. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு டாக்ஸானமி ஹையரார்க்கிலேயே வந்து ஸ்பீசிஸ் தான், ஸ்பெசிபிக் எபிதெட் தான். Each species has some distinct morphological features. ஏன்னா நாலுமே அப்படியே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸ். Each species has some distinct morphological features than other species. The group of organisms in a particular species freely interbreed. நம்ம மூணு இது படிச்சோம், 3 பாயிண்ட், ஸ்பீசிஸ்க்கு 3 பாயிண்ட் படிச்சோம். ஓகேங்களா? மார்பலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஒன்னு படிச்சோம், இன்டர்பிரீட் ஒன்னு படிச்சோம், லீஸ்ட் கேட்டகரின்னு ஒன்னு படிச்சோம். ஓகேங்களா? அதை மைண்ட்ல கொண்டு வந்து இங்க ஆன்சர் பண்ணுங்க. The group of organisms in a particular species freely interbreed among themselves. The second part of biological name consists of specific name. Each species may have one or more genus. First one என்ன? Each species has some distinct morphological. என்னன்னு படிச்சோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்பீசிஸ்க்கு? டிஸ்டிங்க்ட்னா என்ன? வேற மாதிரி இருக்கிறது தானே. நம்ம ஸ்பீசிஸ்க்கு நம்ம என்ன படிச்சோம்? சிமிலரா இருக்கும் தானே படிச்சோம். அப்ப எது இன்கரெக்ட்? இது எல்லாம் சேர்ந்தது தானடா ஸ்பீசிஸ், சேர்ந்தது தானே ஸ்பீசிஸ். First one, specific epithet in Solanum tuberosum and Canis familiaris respectively is. மத்தவங்க கரெக்டா? All related, வாங்க திருப்பி அதேதான். All related species are kept under. எல்லாம் ஓரளவுக்கு பக்கத்திலேயே வர மாதிரி இருக்கும் ஆன்சர். One common genus, different genus due to different evolutionary process இருக்கலாம்ல. ஜீனஸ் நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, குரூப் பண்ணுவீங்க? எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாஸ், ஆர்டர், எல்லாமே அதோட எவல்யூஷன் தான் பேஸ். அப்ப அதுவும் தான் வரலாம். Various groups according to the similarities and differences. Similarities-னாலும் ஒண்ணுதான், differences-னாலும் ஒண்ணுதான். Different higher taxa on basis of morphological differences. எது ஸ்ட்ரைக்கிங் ஆன்சரா இருக்கும் பக்கத்துல? ஈஸியா சொல்லிடணும், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி போகும். First one, find the correct match. இதுக்குதான் நான் அந்த இதை உங்களுக்கு பார்க்க சொன்னேன். நல்லா find the correct matching கேட்டிருக்காங்க. டியூப்ரோசம் அப்படிங்கிறது பிளான்ட், பந்தீராங்கிறது லயனா, அதுக்கப்புறம் லியூபஸ் கேனிஸ், பார்டஸ் கேனிஸ், ஆரியஸ் சலானா. யார் 2 பேர் ஒண்ணு? கரெக்ட் மேட்சிங் கேக்குறாங்க கண்ணு. ஃபைண்ட் தி கரெக்ட் மேட்சிங் கேக்குறாங்க. எப்படி பி சி அண்ட் டியா மேட்ச் கண்ணு? இவங்கெல்லாம் யார் யாருன்னு நம்ம அந்த டாபர் காலத்திலேயே பார்த்தோமா. கேனிஸ்ங்கிறது டாக், ஓகேங்களா. பார்டஸ் அப்படிங்கிறது வந்து பேந்தர்ன்னு நினைக்கிறேன். ஆரியஸ்ங்கிறது வந்து உல்ஃப், சலானம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ இப்ப அந்த 4ல எது வரும்? நான் வேணும்னேதான் ஒரு இதை தொடல. சி. இவங்க 2 பேருமே அனிமல்ஸ், ஓகேங்களா. மத்தவங்க எல்லாமே சேர்ந்து வருவாங்க, அனிமல்ஸும் இதுவும். வேரியஸ் குரூப்ஸ் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா ஆர் கெப்ட் இன். டக்குன்னு சொல்லுங்க. இதுதானே டெஃபினிஷனா பார்த்தேன் கண்ணு. ரிலேட்டட் ஜெனிரா
various groups of related genera are kept in மத்தவங்க அக்செப்டடா எல்லாருமே அக்செப்டடா பரவாயில்லையே சொலனேசி இஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சொலனேசி இஸ் சிங்கிள் ஃபேமிலி ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வராது கண்டிப்பா. ஸ்பீசிஸ் நேம் ஆஃப் பொட்டேட்டோ கண்டிப்பா வராது. டாக்ஸன் ஆஃப் சிமிலர் ஜெனஸ் இந்த அலியம் கால்சியம் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலிக்குள்ளார வராது. ஓகேங்களா? சோ இந்த மூணாவது இதுதான் நம்ம படிச்சதுல அது வரல, அதனால நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த ஜுவாலஜி படிச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு அந்த இது கொண்டு வந்திருக்கேன். எதுல வரும்னு சொல்லுங்க பாப்போம். பாலிமோனியல்ஸும் நீங்க டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருப்பீங்க. ஞாபகம் வருதான்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நம்மளே சொல்லிடலாம். கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பிலாங்கிங் டு ரிலேட்டட் ஜெனிரா, groups of organisms belonging to related species, group of organisms belonging to related families. இது படிச்சுமா நம்ம group of organisms which are similar in all features இப்படின்ற ஒரு இது நம்ம படிச்சுமா. நம்ம இப்ப நான் சொன்ன இல்லையா டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதுல இந்த கார்னிவோரா அப்படின்ற இது வந்ததுங்களா, அந்த டேர்ம் வந்ததுங்களா? எஸ் அப்படின்ற ஒரு டேர்மே நம்ம படிக்கல, அப்ப நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, so group of carnivora includes group of organisms belonging to related genera. அந்த definitions படிச்சோம் இல்லையா, அது அப்படியே சொல்லியிருக்காங்க. group of organisms belonging to related species, group of organisms belonging to related species families, group of organisms which are similar in all features. எப்படி அந்த ஆன்சர் செலக்ட் பண்ணிருக்காங்கங்கறத பொறுத்து நீங்க சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். அவுட் சைட் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல போய் திங்க் பண்ணுங்க பாப்போம். ஃபேமிலிஸ் வருதுங்கிறீங்க நீங்க, ஓகே. அப்புறம் வேற சாய்ஸ்? அந்த 7 ஆப்ளிகேட் கேட்டகரிஸ் இருக்குல்ல, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க மீனிங் சொல்லிடலாம். ரிலேட்டட் ஜெனிரா, ரிலேட்டட் ஸ்பீசிஸ், ரிலேட்டட் ஃபேமிலிஸ் எல்லாமே ஒண்ணு. ஓகேங்களா? எது வந்து டிஃபரெண்ட்? குரூப் ஆஃப் ஆர்கனிசம் விச் ஆர் சிமிலர் இன் ஆல் ஃபீச்சர்ஸ். மத்ததெல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படிதான் நம்ம போய் திங்க் பண்ணணும். So fourth is the right answer. So order polynomials consist of, இதுவும் வந்து உங்களுக்கு அந்த டாப்லர் காலத்துல இருந்தது, அதை வச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். The order polynomials consist of, okay, convolvulaceae and solanaceae. Okay, the group of organisms belonging to one or more related orders are assigned to, இது நீங்க சொல்லிடலாம். Same family due to similar morphological characters are, அவங்க சொல்றபடி. Fourth, the group of organisms belonging to one or more related orders are assigned to, இங்க என்ன வந்திருக்கு? group of organisms வந்திருக்கு. ஓகேங்களா? group of organisms வரும்போது நமக்கு யார் வருவாங்க? கிங்டம் எல்லாமே வந்துருவாங்க. கிங்டம் பைலா டிவிஷன் எல்லாருமே வந்துருவாங்க. ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ரிலேட்டட் டு ஆர்டர்ஸ். சோ அப்ப ஹையரார்கில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. டிஃபரண்ட் கிளாஸ் பட் சேம் ஃபேமிலி. டிஃபரண்ட் ஆர்டர்ஸ்க்கு யார் மேல யார் கீழே? கிளாஸ். ஓகே, டிஃபரண்ட் கிளாஸ் பட் சேம் ஃபேமிலி வருமா? இப்ப 3 இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஒரு பாயிண்ட் வந்து குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், அந்த பாயிண்ட பேக் டிராப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க,
இது எல்லாமே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான். ஓகேங்களா? டிஃபரெண்ட் கிளாஸ் பட் சேம் ஃபேமிலி. அதுக்குதான் நான் கேட்டேன், முன்னாடி பின்னாடி யார் வருவாங்க? ஒண்ணு. ஓகேங்களா? சேம் கிளாஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் a few similar characters. Any taxa lower to order in taxonomical hierarchy. இப்ப நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை டக்குன்னு வெளியே எடுக்கணும்னு பார்க்கணும். எதை ரெண்டை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்னு பார்க்கணும். எதை ரெண்டை வெளியே எடுக்க முடியும்? இது சுத்தமா சம்பந்தம் கிடையாது. Any taxa lower to order in taxonomical hierarchy வெளியே எடுத்துருங்க. சேம் ஃபேமிலி டியூ டு சிமிலர் மார்பலாஜிக்கல் கேரக்டர்ஸ் கீழே வருது, இதையும் தூக்கிடுவோம். இப்போ சேம் கிளாஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் a few similar characters வருமா? டிஃபரெண்ட் கிளாஸ் பட் சேம் ஃபேமிலி வருமா? டிஃபரெண்ட் கிளாஸ் பட் சேம் ஃபேமிலி. மேல கீழன்னு நீங்க பார்க்கும்போது இது வருமா? சேம் கிளாஸ் ஆன் பேசிஸ் ஆஃப், ஏன்னா சேம் கிளாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பாருங்க. சேம் கிளாஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் a few similar characters. இங்க நீங்க பார்க்க வேண்டியது few similar characters. இங்க நீங்க பார்க்க வேண்டியது டிஃபரெண்ட் கிளாஸ் சேம் ஃபேமிலி. இந்த ரெண்டுத்துக்குள்ளார நீங்க யோசனை பண்ணணும். ரெண்டு இது வருமா? ரெண்டு ஹையரா, ரெண்டு டாக்ஸான் வருங்களா? ரெண்டு டாக்ஸான் வர்றதுக்கு சான்ஸ் உண்டா? ரெண்டு யூனிட் உள்ளுக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்கல்ல, அப்படி வராது இல்ல. ஏதாவது ஒண்ணுதானே ஒரு இதுக்குள்ளார கொண்டு போவோம். அப்ப என்ன ஆன்சர்? சேம் கிளாஸ் ஆன் பேஸ் ஒண்ணுதான் வரும், ஒரு யூனிட் தான் வரும், ஒரு டாக்ஸான் தான் வரும். எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம்? ஒன் ஆர் ஃபியூ கேரக்டர்ஸ் சிமிலர் ஆர் டிஃபரன்சஸ், அதை வச்சுதான் இது பண்ணுவோம். மேல கிளாஸ் இருக்கு, கீழே ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்ப சேம் கிளாஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ். Which of the following represent phylum? Very good. டக்குன்னு சொல்லலாம். கார்டேட்டாவா? கார்டேட்டா இப்ப வந்து நமக்கு கார்னிவோரா வராது, சொலானும் வராது. ஆமாண்ணே. கார்டேட்டாவும் மமாலியாவும் தான். யார் வருவாங்க பைலம்ல? பைலம் டிவிஷன்ல மமாலியா தான் வருவாங்க. கார்டேட்டா இன்க்ளூட்ஸ், அது ஈஸியா சொல்லிடலாம். பார்த்தோமே, டேப்லெட் காலத்துல பார்த்தோமே. ஆல் ஆஃப் திஸ், அவ்வளவுதான். ஸோ இது வந்து டெஃபினிஷன், திருப்பியும் நம்ம போக வேண்டியதில்லை, நம்ம ஏற்கனவே எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து எகெயின் ஒரு ரீகேப் மாதிரி தான். ஓகேங்களா? வாட் இஸ் growth? Growth is in intrinsic property. Extrinsic property இல்ல, intrinsic property. Give two example of organisms வந்து reproduce by fragmentation, filamentous algae and fungi. Metabolism அப்படிங்கிறது என்னன்னா some total of all chemical reactions. Grow on instance, given instance to show that plants respond to stimuli, அதாவது sensitive to light, water, gravity, எல்லா external stimuli-யும். ஓகேங்களா? What do you mean by biodiversity? ஓகேங்களா? அது டிகிரி ஆஃப் வேரியேஷன் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் தி எர்த். இங்க பாருங்க, நம்ம அங்க பார்த்த பயோடைவர்சிட்டியோட டெஃபினிஷன் வேற, இங்க பார்க்குற பயோடைவர்சிட்டியோட டெஃபினிஷன் வேற. ஸோ எப்படி கேட்டாலுமே அந்த மீனிங் வருதான்னு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ டிகிரி ஆஃப் வேரியேஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ what do you mean by nomenclature? Naming. Who developed the system? Carlos Linnaeus. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது அதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். ஓகேங்களா? நாலேஜ் இது வந்து ஃபவுண்டர் ஆஃப் டாக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஜுவாலஜி, எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். ஓகேங்களா? இன்னும் நிறைய இது இருக்கு, ஜெனடிக்ஸ் கூட அவர் தான். ஃபாதர் ஆஃப் பாட்டனி வந்து யாரு அப்படின்னா தியோப்ராஸ்டஸ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாட்டனி, இந்தியன் ஹெர்பேரியா வந்து யாரு அப்படின்னா வில்லியம் ராக்ஸ்பர்க். ஹெர்பேரியா உங்களுக்கு இல்ல. ஓகேங்களா? இந்தியன் பாட்டனிக்கு வந்து யாரு ஃபாதர் அப்படின்னா வில்லியம் ராக்ஸ்பர்க். இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல போயிட்டு திங்க் பண்ண உங்களுக்கு கேட்பாங்க, அதுக்காக எடுத்திருக்கிறது. ஃபவுண்டர் ஆஃப் டாக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் பயாலஜி ஆர் ஜுவாலஜி அரிஸ்டாட்டில், ஃபாதர் ஆஃப் பாட்டனி தியோப்ராஸ்டஸ், ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாட்டனி வில்லியம் ராக்ஸ்பர்க். Above 5 to 30 million species of living organisms exist today. நம்ம என்ன இது பார்த்தோம்? பர்சன்டேஜ் 1.7,
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Taxonomically or scientifically known number of species is 1.7 million or 13%. And what do you understand by taxonomic hierarchy? நமக்கு தெரியும் அதெல்லாம் arrangement of the taxonomic category. Species அப்படின்னா group of organisms interbreeding, அந்த மூணு இது ஞாபகம் வச்சுக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோடிபிக் அண்ட் பாலிடிபிக். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? மோனோடைபிக்னு சொல்லலாம், பாலிடைபிக்னு சொல்லலாம், இல்ல மோனோடிபிக் ஆர் பாலிடிபிக்னு சொல்லலாம். மோனோடைபிக் அப்படின்னா ஜீனஸ் வித் ஒன்லி ஒன் ஸ்பீசிஸ். பாலிடைபிக் அப்படின்னா ஜீனஸ் வித் மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் வந்து ஹோமோ வித், எப்பயுமே மோனோடைபிக்கு வந்து ஹோமோசேபியன்ஸ் மட்டும்தான் எக்ஸாம்பிளா வரும். இதுக்கு நிறைய வரலாம், இதுக்கு எல்லாமே வரலாம். எதுக்கு? பாலிடைபிக்கு வந்து எல்லாமே வரலாம். ஆனா மோனோடைபிக்கு வந்து இது மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம் த ஜீனஸ் டு விச் பொட்டேட்டோ, அது தெரியும் எல்லாத்துக்குமே, நிறைய பார்த்தாச்சு. நேம் த ஹையர் கேட்டகரி இன் டாக்ஸானமிக், அது பார்த்தாச்சு. ஃபேமிலி போட்டிருக்காங்க, கிங்டம் இருக்கு. இம்மீடியட்லி ஆஃப்டர் ஜீனஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்மீடியட்லி ஆஃப்டர் ஜீனஸ் வந்து யாரு அப்படின்னா ஃபேமிலி. ஜென்ரலா கேட்டாங்கன்னா கிங்டம், ஹையரார்கில. ஓகேங்களா? ஹையஸ்ட் இது. இன் விச் கேட்டகரி ஆர்கானிசம்ஸ் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் ஆர் பிளேஸ்ட்? ஆர்டர். விச் இஸ் த இம்மீடியட் ஹையர் கேட்டகரி? ஃபைலம். இது எல்லாமே அந்த ஹையரார்கி. சோ இது வந்து எப்படி முடியுது அப்படிங்கிறதுக்காக இது அவ்வளவு இம்பார்ட்டண்டா உங்களுக்கு கேட்கல. பட் எனிஹோ யூ கேன் சி. This is the last slide. ஃபேமிலி, ஜீனஸ், கிளாஸ், ஆர்டர், இதெல்லாம் வந்து எந்த 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 லெட்டர் வந்து எப்படி முடியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பட் இந்த அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளவா வந்ததில்லை எனக்கு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூப்பா. நல்லா இருந்தது.